ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான கொரியன் ட்ராமா தாங்க கொண்டு வந்திருக்கோம். இதில பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டார்ட்டிங்லேயே ஹீரோவும், ஹீரோயினுக்கும் வந்துட்டு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் வந்து ரிங்க மாத்திக்கிறாங்க, கேக் வெட்டுறாங்க, அப்புறமா வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவங்க 2 பேர் முகத்திலயும் வந்துட்டு ரத்தம் தெறிக்குது. அத பார்த்து 2 பேருமே பயந்துடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் அங்க வந்து ஒரு கோழிய வெட்டி போட்டு வச்சிருக்காரு. இத பார்த்தோனே ஹீரோயின் ரொம்பவே பதறி போயிடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மறைஞ்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு போறாரு. அது யாரு அப்படின்றது இப்ப நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. அதே ஆள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. அங்க வந்துட்டு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு யாரும் அப்படின்றதும் இன்னும் வந்து சஸ்பென்ஸா தான் இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கல்யாணம் ஆச்சுல அந்த ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தலவாரி விட்டுட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு, "எங்க இருக்கீங்க? நான் இப்ப வெயிட் பண்ணவா சாப்பிடுறதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல எனக்காக நீ வெயிட் பண்ண வேணாம். நீ சீக்கிரம் சாப்பிட்ரு" அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. தலவாரி விடுறாரு தவிர அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அங்கிருந்து இப்ப வேக வேகமா கிளம்புறாரு. அந்த ரூம் நம்பர் வந்து 207 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு இப்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 207 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் மட்டும் அவங்க வர்ற வழியில எழுதி வச்சுட்டே இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அத பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அப்ப ஹீரோக்கு வந்து ஒரு டவுட் வரும். அவங்க அக்கா கிட்ட போய் கேட்பாரு. "நீ தான் வந்து வர வழியிலலாம் இந்த மாரி நம்பர் எழுதி வைக்கிறியான்னு?" கேட்கும்போது, "நான் எதுக்குடா அப்பலாம் பண்ண போறேன்னு" சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லுவாங்க. இந்த மாதிரி இங்க நடக்கிற எந்த ஒரு விஷயத்த வந்து ஹீரோ மறைக்கிறாரு ஹீரோயின் கிட்ட. அத வந்து எப்படியாவது மறைமுகமாவது அவளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அக்கா வந்து நெனைப்பாங்க. அதுக்காக எதுக்காக நீ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்கும்போது, "இல்ல நாள பின்ன இந்த பிரச்சனை வந்து வெளிய தெரிஞ்சா பெருசா ஆகும். அதனால தான் நான் அவளுக்கு வந்து நான் சுக்கா சொல்ற மாரி சொல்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லி சமாளிப்பாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க பேசிட்டே இருக்கும்போது, "இந்த மாரி இந்த விஷயத்துல இனிமே நீ தலையிடாத. ஹீரோயின் கிட்ட இத பத்தி சொல்றதோ, கொல்றதோ அது மாரி நீ வச்சுக்க வேண்டியதில்ல. எந்த பிரச்சனைனாலும் நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட பேர் வந்து மோமோவா இருக்கும். அவங்களுக்கு ஆக வேண்டிய இப்ப செலவுலாம் இருக்குல்ல, ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுலாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்காக நீ என்கிட்டயாவது கொஞ்சம் ஹெல்ப் கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அக்கா கேட்கும்போது, அந்த பேரு கூட இந்த வீட்ல வந்து ஒலிக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஹீரோ ரொம்பவே கோவப்படுவாரு. இவ்ளோ கோவப்படுறாரு. அதுக்குன்னே அந்த பொண்ணு வந்து இப்ப என்ன சொல்லுவாங்க, அதாவது அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப நான் மட்டும் இல்லன்னா, உனக்கு இப்படி ஒரு நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க முடியுமா? சும்மா நான் சொல்றேன். நான் செய்றது எல்லாத்துக்கும் நீ குற்றம் கண்டுபிடிச்சு திட்டிட்டே இருக்காத" அப்படின்ற மாரிலாம் ஹீரோட்ட சொல்லுவாங்க. தம்பிய பேசிட்டே இருக்க டைம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, "நீங்க என்ன இப்ப எப்படி வந்தீங்க? இந்த டைம்ல வந்திருக்கீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, "இல்ல நீ ரொம்ப வேலை பார்த்துட்டே இருக்க. சரியா தூங்கவே மாட்டேன்னு" சொல்லிட்டு தம்பி வருத்தப்பட்டான். அதனால தான் உனக்கு ஏதாவது சூப்பெல்லாம் செஞ்சு குடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன்னோனே, "சரி ஓகே இருங்க. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. இந்த டைம்ல வந்துட்டு ஹீரோக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும். வெளிய வந்திருப்பாங்க. அந்த ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறத பார்த்தோனே ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, "என் கையில வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கனால ஒரு மாரி ஸ்மெல் அடிக்கும். அந்த ஃபோன ஆன் பண்ணி என் காதுல வை" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லவும், அவங்களும் அந்த மாரி வைக்கிறாங்க. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் என்னால முடியாது. அதெல்லாம் எனக்கு முடியாது" அப்படி இப்படின்ற மாரி ஹீரோ பேசிட்டே இருக்காரு. டக்குனு இப்ப கால வந்து கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணதுக்கப்புறம் யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, "இல்ல இது என்னோட பழைய கிளையண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சமாளிச்சுறாரு. டக்குனு அவர் என்ன பண்றாருன்னா, ஃபோன ஸ்விட்ச் ஆஃபே பண்ணி வைக்கிறாரு. ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட் வருது. எதுக்குன்னா, அது பழைய கிளையண்ட்டா இருந்தா வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம், இல்ல கட் பண்ணி வச்சா ஓகே. எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாரி ஒரு டவுட் வரும்ல. அந்த மாரி டவுட்டோட அவங்களுக்கு இப்பவே ஆரம்பிச்சிருது. இதே சிந்தனையில இருக்க ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா, நைட் வந்து ஹீரோ நல்லா தூங்குறாரான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அவர் தூங்குனதுக்கு அப்புறமா அவரோட ஃபோன் எடுத்து அந்த நம்பர நோட் பண்ணிட்டு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி, "யார் நீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து தூங்குறாரான்னு பார்த்தா அவரும் தூங்கல. இவங்க பண்றதெல்லாம் அவரும் முழிச்சுட்டு பார்த்துட்டு அதாவது அவர் தூங்குற மாரி நடிச்சுட்டு கேட்டுட்டு தான் இருப்பாரு. ஹீரோயின் வந்து, "இந்த நம்பர் எங்கேருந்து வருது? நீங்க யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "இது ஒரு ஹாஸ்பிட்டல் நம்பரு. அந்த லேண்ட்லைன் நம்பர் இது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, இவங்க ஹீரோ வந்து கொஞ்சம் அசைற மாரி தெரியும். உடனே ஹீரோயின் போயிட்டு பாத்ரூம்குள்ள இருந்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனா பேச ஆரம்பிக்கும்போது, "இது எந்த ஹாஸ்பிட்டல்? அதுக்கான அட்ரஸ் சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த கதவுக்கு வெளிப்பக்கமா வந்து ஹீரோ வந்து நடந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிரும். உடனே டக்குனு வந்து அவங்க ஃபோன வந்து, இதுக்கப்புறம் இது பேச முடியல அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து இப்ப என்ன கேட்பாருன்னா, "இவ்வளோ நேரம் இந்த நேரத்தில பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னோனே, "நான் வந்துடுறேன். நீங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. "கதவு ஃபர்ஸ்ட்டு தொற" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து கதவு தொறந்துட்டு ரொம்ப நடிப்ப போடுவாங்க. அதாவது வயித்த பயங்கரமா கலக்குது. "நீங்க போங்க நான் அப்புறமா வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ டக்குனு கண்டுபிடிச்சு கேட்பாரு. பேண்ட்ட போட்டுக்கிட்டு யாரும் வந்து பாத்ரூம் போமாட்டாங்களே அப்படின்னோனே பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்பவே பயந்துருவாங்க. நடிச்சுட்டு தானே இருக்காங்க. அத ஃபுல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா பேண்ட்டோட நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா வயித்த வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோன்னே, அவ்வளோதான் அவங்க ஐய்யயோ! நம்ம செய்றத கண்டுபிடிச்சுட்டானோ, திருட்டுத்தனமா பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இப்ப ஹீரோ அப்படியே நிமிர்ந்து பார்ப்பாங்க. அவர் பயங்கரமா முறைச்சுட்டே நின்னுட்டு இருப்பாரு. இப்ப நம்மள என்ன பண்ண போறானோ தெரியலையேன்ற மாரி அவங்களுக்கு பயமே வந்துரும். இருக்காங்களா ஏதாவது கேட்க போறானோ, திட்ட போறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, கதவ அப்படியே சாத்திட்டு அங்கருந்து போயிடுறாரு. நார்மலா வெளிப்படையா பேசிட்டா கூட எதுவும் இருக்காதுல்ல. அப்படியே அமைதியா போனா தானே என்னவா இருக்கும், ஏதா இருக்கும்லாம் யோசிக்க தோணும். அது மாரி தான் இப்ப ஹீரோயினுக்கும் தோண ஆரம்பிச்சுருது. பார்த்தீங்கன்னா, சும்மா இல்லாம இந்த விஷயத்த வந்து அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு, "நீ எதுக்கு இது தேவையில்லாத சந்தேகம்லாம் பட்டுட்டு இருக்க? அது ஏதாவது ஆஃபீஸ் விஷயமா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "நான் ஒண்ணும் சந்தேகம்லாம் படல. அது வந்து ஹாஸ்பிட்டல் நம்பர்ன்னு சொல்றாங்க. ஒருவேளை இவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்து, அது வந்து தெரிஞ்சா நான் கவலைப்படுவேன்னு சொல்லிட்டு மறைக்கிறாரோ? அப்படின்ற மாரிலாம் எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதோட பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஹீரோக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு தான் பயப்படுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அந்த மாரிலாம் எதுவுமே இருக்காது." அப்படி இப்படின்னு அவங்க அம்மா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் தங்கியிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இஎம்ஐ கட்டுற மாரி இருக்கும். அதுக்கு அவங்க கிட்ட காசு இருக்காது. ஸோ அம்மா கிட்ட கேட்கறதுக்காகவும் வந்திருப்பாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப என்கிட்ட பணம் இல்லன்னு" சொல்லும்போது, ஹீரோயினுக்கு 2 அக்கா இருப்பாங்க. அவங்க கிட்டயாவது எனக்கு கொஞ்சம் கடனுக்கு பணம் வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இப்ப வந்து ஹீரோயினோட அக்காங்கள காட்டுறாங்க. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கோவக்காரவங்களா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட திட்டுறதே வேலையா வச்சிருக்காங்க. சில
சில பேர் ஹஸ்பண்ட் பொண்டாட்டியை திட்டிகிட்டே இருக்க மாதிரி இந்த பொண்டாட்டி வந்து புருஷனை திட்டிகிட்டே இருப்பாங்க. அவர் முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கிறது இவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவரை திட்டி திட்டி போய் பின்னாடி உட்காரு அப்படின்ற அளவுக்கு துரத்துற அளவுக்கு திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அடுத்த அக்கா இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டராக இருப்பாங்க. அவங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அக்கா வந்து கண்டபடி திட்டிட்டு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாரையுமே திட்டுறது தான் வேலையாகவே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. ஆரம்பத்தில் ஒரு தொப்பிக்கார் வந்தார்ல, அதாவது இந்த கல்யாணத்தில் கூட இந்த கோழி இந்த மாதிரி பண்ணி விட்டு போனார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி சுற்றி தான் வந்துகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த லேண்ட்லைனையே கவனிச்சிட்டே இருப்பார். ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து நினைப்பாங்க, சரி பார்க்காங்கலாம் இங்கே தான் நேரடியாக இருக்காங்க, எப்படியாவது அவங்கள்ட்ட கேட்டு பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. நினைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்களா, ஹீரோட அம்மா வந்து கேட்பாங்க சாப்பாடுலாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, என்ன சாப்பாடு இது, உப்பு இல்லை உரப்பு இல்லை எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. உன்னை ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்கும், என்ன விஷயம் பேச வந்து இது ரெண்டு என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்க. சரி திரும்பவும் அதை பற்றி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அதாவது அவருக்கு வந்து வேர்க்கடலையே சுத்தமாக ஒத்துக்காது போல இருக்குது. ஆனால் வேர்க்கடலையை வச்சு சமைச்சு கொடுத்துட்டாங்க, அது இன்னொரு அக்கா தான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்களாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்துட்டு அந்த பேனோட் பட்டர் இருக்கும்ல அதை வச்சு சாப்பிட்ருப்பார். அதே பிளேட்டில் இவர் போட்டு சாப்பிட்டதுனால அவருக்கு அது ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடா இது நம்ம சொல்ல வர நேரம்லாம் இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப இதாகிருப்பாங்க. எல்லாரும் எந்திரிச்சு அவருக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அவரை போய் பார்க்க போயிடுறாங்க. ஹீரோயின் இங்கே இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது, இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த மாதிரி கேட்க முடியாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி. ஹீரோ கூட அங்கே எந்திரிச்சு போயிட்டார். அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இப்போ திரும்பவும் ஹீரோ ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டு இருக்கு. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்டன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து தான் கால் வருது. ஆனால் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் லைனில் தான் இருக்காங்க. ஹலோ ஹலோன்னு கத்திட்டே இருப்பாங்க. ஹீரோயின் யாருமே இது பேசவே மாட்டாங்களா. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அங்கே யார் அந்த கால் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பார்த்தீங்கன்னா லேண்ட்லைனில் அதெல்லாம் பேசியிருக்காங்க. பேசிட்டு ரிசீவர் அப்படியே அதில் வைக்காமல் கீழே வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ ஒரு நர்ஸ் வந்து அதை எடுத்து வச்சுட்டு இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் அந்த நம்பர்லேருந்து தான் கால் வந்துச்சு, அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ அது வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டு வச்சுப்பாங்க. அவங்களும் ஹாஸ்பிட்டலோட பேர் தெரியும் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துடுவார். அவருக்கு ரொம்ப முடியல, அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், தண்ணி இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க தண்ணிலாம் எடுத்து கொடுக்குறாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும்போது என்னோட ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவர் கிளம்பும்போது எந்த இடத்துல இந்த கலவரம் நடக்கிறதுமே எந்த இடத்துல ஃபோனை வச்சிருந்தாரோ அந்த இடத்துல ஃபோனை காணும். உடனே அப்போவே அவருக்கு ஒரு டவுட் வருது, என் ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அவருக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வந்து இதாகிட்டே இருக்குது. இருந்தாலும் ஒன்றும் கேட்காம சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் கிளம்பி போனோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் நேம் சொன்னாங்களே அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோவோட நேமை சொல்லி இவரோட பேரை வச்சு இங்கே யாராவது பார்க்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரி நேம் சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டோட நேமை சொன்னால் தான் நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீங்க என்ன இதுன்னு எங்களால் டீட்டெயில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேஷண்ட்டோட நேம் தெரியாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து நின்றுட்டு அந்த ஏபின்னு ஆல்ஃபபெட் நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்பர் 207 307 அந்த மாதிரி நம்பர் இருக்கும்ல அதை சொல்லி ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் பக்கத்தில் நின்றுட்டே இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி இந்த நம்பர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சைடு வந்து லெஃப்ட் சைடாக போனீங்கன்னா இந்த ரூம் நம்பர் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு இது மாதிரி என்ன சொல்லி கேட்குறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு யோசனையாக இருக்குது. அப்போ தான் அவங்க பக்கத்துலேயே வந்துட்டு அவங்க நின்றுட்டே இருப்பாங்க. ஒரு நர்ஸ் வந்து ஒருத்தவங்களை வீல் சேரில் குறைச்சி தள்ளிட்டே போவாங்க. அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா B207 உள்ள பேஷண்ட் வந்து கொஞ்சம் நேரம் நான் வெயிலில் அவங்கள காத்தோட்டமாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படி போகும்போது தான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு யோசனை வரும். அவங்க படியில் ஏறி வரும்போதெல்லாம் 207 B207 எழுதி வச்சிருந்தாங்களே, அப்போ இதுக்கு சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவங்க பின்னாடியே இவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும்போது கவனிக்கல, ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனால் இப்போ எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஃபோனை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக பேசியிருக்க காலை கவனிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் தான் ஃபோன் வந்து வச்சிருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்றது இப்போ ஹீரோக்கும் தெரிய வருது. இந்த டைமில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நர்ஸு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்களா அந்த லேடியை அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, நான் அவங்க கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிக்கலாமான்னு கேட்கும்போது நீங்கள் யார், உங்களுக்கு என்ன உறவு வேணும், எப்படி நாங்கள் உங்களை பேச அனுமதிக்க விட முடியும் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்பாங்க. அவங்க எவ்வளோ ரெக்வஸ்ட்டாக கேட்கவும் அவங்க வந்துட்டு சரி ஓகே பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இவங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோட நேம் சொல்லி அவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாகவே உட்காந்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு வந்துட்டு சரி அப்படி இப்போ ஃபோட்டோ எடுத்து பேர் தெரியாத போல இருக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டுவோம்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபோட்டோ எடுத்து இவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கேட்பாங்க ஹீரோயின். அதுக்கு அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாகவே உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே இப்போ நர்ஸ் வந்து கோவப்படுவாங்க, இவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் பேச வந்தீங்க, ஆனால் அவங்களால பேச முடியாதுன்றது உனக்கு தெரியாதா, நீ என்ன ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நர்ஸு கேட்பாங்க. இருக்கும் போதே இவங்க இது மாதிரி நர்ஸு கேட்டுறாங்களா. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சரி அவங்களுக்கு தெரியாது, இந்த ஃபோட்டோவில் உள்ளவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நர்ஸை கிட்ட காட்டுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தெரியுமே, இவங்க தான் அடிக்கடி வந்துட்டு இந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு போவாங்க, இவங்க கூட இன்னொருத்தவங்களும் ஒரு லேடியும் வருவாங்க, அதாவது ஹீரோவோட அக்காவை தான் அவங்க சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் தான் அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிறாங்க, இவங்களுக்கு ஆக வேண்டிய அந்த ஃபீஸ் எல்லாம் அவங்க தான் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சரி இவங்களுக்கும் அவருக்கும் என்ன ரிலேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நர்ஸு கிட்ட போய் கேட்டுட்டு இருப்பாங்க. அதாவது இப்போ ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் சைன் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா, கார்டின் எதாவது போட்டிருக்காங்களா அந்த மாதிரியாவது தெரிஞ்சுப்போன்னு நினைப்பாங்க. ஹீரோயின் கேட்டுகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க பதில் சொல்லான்னு வர்றதுக்குள்ளே அங்கே ஒருத்தவங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா ஹீரோட அக்கா இருக்காங்கல்ல,
அவங்க தான் அங்கே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு. உனக்கு நானே எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லுவாங்க. அதாவது இவங்க யார் இப்போ இந்த இதில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட தங்கச்சி தான், அதாவது ஹீரோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க ஒரு பையனை வந்து சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை விட கொஞ்சம் ரிச்சாக பொண்ணு கிடைக்கும், அவர் வந்து ஆளை மாற்றிட்டு அவர் வெளிநாடு போய் செட்டில் ஆயிருப்பாரு. அதனால இந்த பொண்ணு வந்து ரொம்ப வருத்தத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேப்லெட் எல்லாம் முழுங்கி போட்டு அப்படியே மயக்கத்தில் கடந்து அப்படியே அங்கே மாதிரி ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் போயிட்டு இப்போ ஒரு நடப்பணமாக வளர்ந்துட்டு இருக்க மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லி முடிச்சிருவாங்க. இவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம், எதுவுமே பேச மாட்டேங்கிறா, கொள்ள மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து வருத்தமாக சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் இத்தனை நாள் ஆகுது, இந்த விஷயத்தை என்கிட்ட இவ்வளோ நாள் மறைச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் என்னென்னத்தெல்லாம் மறைச்சிருப்பீங்க அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. இன்னும் இப்போ இவங்க அந்த மாப்பிள்ளையோட அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, மறைக்கணும்லாம் அவசியமே இல்லை, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு பேஷண்ட்டாக ஒருத்தர் இருக்கா அப்படின்னா உங்கள் வீட்டில் எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்களா, அதனால தான் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஹீரோயின் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் மேலே தாம்மா தப்பு, நீ ஹீரோ வந்து தப்பாக நினைக்காத, அவன் ரொம்பவே நல்லவன், அவனுக்கு இதுக்கு எதுவுமே சம்மந்தம் கிடையாது, நான் தான் சொன்னேன் இப்போதைக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லி வச்சுருந்தேன், அதனால தான் அவங்ககிட்ட சொல்லலை போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அக்கா அப்படின்ட்டுக்கிட்டே உள்ளே வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்தோன்னா அவருக்கே ஷாக் ஆகிடும். இவன் என்ன எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்கா இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோயினை சமாதானப்படுத்துன்னு சொல்லும் போது ஹீரோயின் கிட்ட பேசணும்னு போகும்போது அவங்க வந்துட்டு ஹீரோ லைட்டாக அப்படி தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. கோச்சிட்டு போயிட்டாங்களா. இப்போ வந்து அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, போய் அவளை வீட்டில் போய் சமாதானப்படுத்து அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு நிறைய வீட்டுக்கு வருவார். அவங்க ஹீரோயினுக்கு வந்து அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க. இப்போ எதுக்கு அழுகுற அப்படி இப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட எப்படி நீங்கள் இதை மறைச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் அதே ரீசன் தான், அக்கா அப்படி சொன்னாங்க, அது எனக்கும் சரின்னு பட்டுச்சு அப்படி இப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இது மாதிரி எனக்கு இப்போ உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அது இப்போ எனக்கு எந்த விதத்துலையுமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையவே கிடையாது, நான் என்ன அதில் என்ன நாங்கள் தப்பாக எடுத்துக்க போகிறோம், சரி வீட்டை எங்கள் அப்பா அம்மாவை யோசிச்சிங்க, என்ன யோசிச்சு பார்த்தீங்களா, இது மாதிரி என்கிட்ட மறைக்கிறது உங்களுக்கு தப்புன்னு தோணவே இல்லையா, எனக்கு அதுதான் வந்து கஷ்டமாக இருக்குது, என்கிட்ட போய் சொல்லவோ என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு ஹீரோ வந்து ஒரு மாதிரி சங்கடமாக ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுப்பாரு. வந்துட்டு ஹீரோயினை வந்து சமாதானப்படுத்தியாச்சு. இப்போ வந்து ஹீரோ வந்து திரும்பவும் தங்கச்சியை பக்கத்துக்காக ஹாஸ்பிட்டல் வருவார். அப்போ அங்கே உள்ள நர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்கள் சார், விசிட்டிங் ஹவர்ஸ்லாம் இப்போ நாங்கள் கம்மி பண்ணிட்டோம், சும்மா ஆள் மாற்றி வந்து பார்க்காதீங்கன்னு. ஹீரோ வந்து இப்போ தானே வரோம், ஒரு நாளைக்கு என்ன காலையில் தான் ஈவினிங் வந்து அப்படி தானே வரணும்னு, இல்லையே நிறைய பேர் வராங்களே, அதுவும் ஒருத்தர் இன்னொரு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு. இன்னொருத்தரா, அவர் யார், ஒன்று நானும் இல்லை எங்கள் அக்கா 2 பேர் தான் வந்துட்டு இருப்போம், இன்றைக்கி தான் ஹீரோயின் புதுசாக வந்துட்டு போயிருக்கா அப்படின்னு. இல்லை இன்னொரு ஆள் வருவார், அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. தொப்பி போட்டிருப்பாரு, கொஞ்சம் கருப்பாக இருப்பார், பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லவும் இவருக்கு ஹீரோக்கு யோசனையாக இருக்காது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இன்னொருத்தனை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ தான் அவர் சின்னதாக யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு நேரம் வந்துட்டு அவரை யாரோ போட்டு அடிச்சிருப்பாங்க, ஹீரோவை போட்டு, அது யார் என்ன அப்படின்றதெல்லாம் ஹீரோக்கு தெரியாது. அது அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோன்னு இவர் கூட வந்திருப்பாங்க. வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட பேசுவாங்க, உனக்கு இன்னொரு அக்காவாக நான் இருப்பேன், எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு எல்லாம் சரியா போய்டும் சரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. இவன் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ வந்து முழிச்சிட்டே நிற்பார், என்ன இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் அந்த தொப்பிக்கார் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அவரோட வண்டி வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கும், அதனால் மெக்கானிக் ஷெட்டில் விட்டுருப்பாரு. அதை சரி பண்ணுறதுக்காக இப்போ அவங்க வந்து காசு 300 ரூபாய் கேட்டிருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, இன்னும் கொஞ்சம் காசு கொடுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுருப்பாங்க. அப்போ ஒரு பர்ஸை வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும், ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்து அந்த மெக்கானிக் வந்து எட்டி அந்த பொண்ணை பார்த்துட்டே இருப்பார். சரியாக தெரிய மாட்டேங்குது, ஆனால் நல்லா இருக்கே அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருப்பார். முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் மறைச்சிட்டு கொஞ்சம் காசு மட்டும் கொடுப்பாரு. உடனே நினைப்பார், கேட்குற காசை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவனுங்களுக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு கேடு, அதுவும் இவ்வளோ அழகான பொண்ணா அப்படின்லாம் மெக்கானிக் நினச்சி ரொம்ப வருத்தப்படுவார். இல்லாமல் இவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போவும் அந்த மெக்கானிக் வந்து சும்மா இல்லாமல் நம்மலாம் கொஞ்சமாக இவனை விட நம்மக்கிட்ட காசு இருக்குது, நம்மளுக்கு ஒரு பொண்ணும் மடிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி பேசவும் பார்த்தீங்கன்னா இவருக்கு சம்மக்கவும் வந்துடுது. உடனே இவரோட வேலையை காட்டுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, கதவை வெளிப்பக்கமாக சாத்தி விட்டு வந்து உள்ளே வந்து மெக்கானிக்கை போட்டு அடின்னு போட்டு புரட்டி எடுத்துடுறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா இருக்காங்களா, அவங்க அக்கா கிட்ட வந்து காசு கேட்பாங்க, இந்த மாதிரி இஎம்ஐ கட்டணும், அதுக்கு 2 லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நானே இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என்கிட்ட எதுமா காசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லுவாங்க. சரி ஓகே பரவாயில்ல, நான் இன்னொரு அக்கா நடு அக்கா இருக்காங்களா அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் வந்து சொல்லும்போது, என்கிட்ட இல்லாத பணம் அவகிட்ட என்ன இருக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், சரி நான் வேற ஒரு வேலைக்காக அந்த பணத்தை எடுத்து வச்சிருந்தேன், அதை வேணா இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷப்பட்டு இங்கேயே முடிச்சிடக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் அது மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சேர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு நீ வந்து பெருமையாக என்னை பற்றி பேசினாலே போதும், ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் எங்கள் அக்கா தான் எனக்கு இப்படி பணம் கொடுத்து உதவுனாங்க அப்படின்னு அங்கே மட்டும் அந்த மாதிரிலாம் பேசிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த பெருமைக்காக ஆசைப்படுவாங்களா, அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லும்போது ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த சைட்லேயே ஹீரோயினும் வந்துட்டு ஓகே சரி அப்படியே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஓகே சொல்லிட்டு பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு ஹீரோ கூட வந்துட்டு அவங்க ஒரு பார்ட்டிக்கு வராங்க. பார்ட்டிக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர்
ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, என்னங்க இப்போ அதாவது உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு, அவர் இன்னும் கொஞ்ச நாள் மேனேஜர் ஆக போகிறாரு. மேனேஜர் ஆகிட்டார் அப்படின்னா வந்துட்டு அடிக்கடி பார்ட்டி நடக்கும். பார்ட்டி நடந்தால் அவர் என்ன தனியாக போவார், உங்களையும் தான் கூட்டிகிட்டு போவார். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போகிற நேரத்தில் அங்கெல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் தானே இருக்கும். அப்போ நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு யாருக்கு அவமானம், உங்கள் வீட்டுக்காருக்கு தானே அப்படின்னு சொல்லவும் உன்னை ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என் மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரே அந்த மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்து டப்புன்னு வாங்கி அப்படியே அப்படியே வாயில் ஊற்றிக்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி ஆகிடுது. பாத்ரூமுக்கு போயிட்டு அங்கே வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஹீரோவும் எந்திரிப்பார். உடனே அவர் ஃப்ரெண்ட் வந்து அவர் பிடிச்சி வைப்பார். லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ளே போய் நீ என்ன பண்ண போகிற, உட்கார பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி உட்கார வச்சிருவார். அங்கே போனோன்னு ஹீரோனுக்கு செம்மக்கும் வரும். இந்த மாதிரி அவர் நடந்துக்கிட்டது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கோவப்பட்ட கூட பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணிட்டு கோவப்படுறது தான் ஒரு மாதிரி இருக்கும். அதோட வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அவங்கவுங்க எல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இப்போ ஹீரோயினும் கிளம்ப போகிறேன்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, எங்கே இப்போவே கிளம்புற, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ என்னோட பாஸ் வருவார், அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு கோவப்படுவாங்க. என் மேலே என்ன கோவமாக இருக்கியா, அவனை இப்படி கட்டாயப்படுத்தி இப்படி பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே உனக்கு வந்து கோவமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. எனக்கு அது கூட கோவம் இல்லை, நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்றது ஏதாவது கொஞ்சம் யோசிச்சியா, பழக்கம் இல்லாத விஷயத்தை செய்யும் போது 4 பேர் முன்னாடி நீ உனக்கு ஒரு இதுனா நீ யோசிக்கிறீ, என்னை பற்றி ஏன் நீ யோசிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுவாங்க. ஹீரோ வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம சரி கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணி எதாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அந்த டைமுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரி சொல்லிட்டு இப்போ எங்கள் பாஸ் வந்துடுவார், அவரை கொண்டு போய் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம போயிடலான்னு சொல்லும்போது நீ போய் அவனை ட்ராப் பண்ணு, அந்த குடிக்கார பையில நான் வேறு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படி உங்கள் பாட்டுக்கு போயிடுவாங்க. கரெக்டாக அப்போ தான் தள்ளாடிக்கிட்டே ஒரு பாஸ் வேறு வந்து நிற்பார். என்னாச்சு உன் முன்னாடி கோச்சிக்கிட்டு போகிறான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் அவன் வந்து உங்களை கேர்ஃபுல்லாக கொண்டு போய் விட சொல்லிட்டு அதனால் நான் தனியாக கூட போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி தான் கிளம்பி போகிறான்னு சொல்லி சமாளிப்பார். சொன்னால் ஹீரோ வந்துட்டு அவரை கூட்டிகிட்டு சரி வாங்க சார் போகலான்னு சொல்லும்போது வேணாம் இன்னொரு கேம் போடலாம், கேம் விளையாடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வழுக்க டைமாக அவர் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அது இருட்டான பாதையில் தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. இதே இடத்துல தான் வந்துட்டு அந்த துப்பி போட்ட ஒரு ஆள் இருக்கார்ல, அந்த மர்மமான ஆள், அவர் வேற சுற்றி வெயிட் பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. ஹீரோயினுக்கு தனியாக போகிறதே அவர் கவனிச்சிடுறாரு. ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வீட்டுக்காரர் தான் வராமல் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லிட்டு எல்லாம் தனியாக போய்க்கிறேன், அப்புறம் எதுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன், இப்போ எனக்கு எல்லாம் போத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னா திரும்பவும் அந்த நிழல் வந்து தன்னை பின் வந்துட்டே இருக்கிறத பார்த்தோன்னே இது வந்து ஹீரோ கிடையாது வேற யாரும் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஆனால் இப்போ பின்னாடி ஒரு ஆள் வராங்கன்னு தெரிஞ்சோன்னே ஹீரோயின் வந்து அந்த வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவனும் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவான். இவங்க ஓட ஆரம்பிப்பாங்க, அவனும் ஓட ஆரம்பிச்சிருவான். அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வரும்போது ஹீரோ வந்துட்டு நடுவில் பூந்து அந்த ஆளை தனியாக பிளாக் பண்ணி கூட்டு வந்துருவாரு. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் என் பொண்டாட்டி விஷயத்தில் தலையிடாத பல தடவை உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவார். இப்போ இந்த தொப்பி போட்ட ஆள் இருக்காருல அவர் வந்து கோவமாக பேசுவார். என் வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்தவன் நீ, உன்னை அவ்வளோ சீக்கிரம் நிம்மதியாக இருக்க நான் விட்டுருவேனா, இன்னும் எனக்கு நிறைய நீ கொடுக்க வேண்டியது இருக்குது, அது எப்போ எப்படிலாம் வசூல் பண்ணணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்துட்டு இனிமேல் இருட்டில் நம்ம தனியாக நடக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே நைட்டில் அந்த லேம்ப் எரிஞ்சிட்டு இருக்குல்ல ஸ்ட்ரீட் லேம்ப் அதுக்கிட்டே கீழே உட்காந்துருவாங்க. இப்போ ஹீரோ வந்து பின்னாடி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை நீ வந்துட்டு எவ்வளோ நேரம் பயந்துட்டேன், நான் இருட்டில் அது யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதெல்லாம் யாருமே இல்லை, நீ முன்னாடி போகும்போது நான் தான் பின்னாடி வந்துட்டே இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நீக்கு வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை, நான் வந்து தான் உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு, இனிமேல் உன்னை தனியெல்லாம் விட மாட்டேன் சரியா அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோன்னு இப்போ பழசை நினச்சி உங்களுக்கு ஹீரோயினுக்கு கோவம் வருது. அங்கேருந்து அந்த பார்ட்டிலேருந்து நான் கோச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னா நீ ஏன் பின்னாடி தானே வந்திருக்கணும், நீ எப்படி உன் பாஸ் பின்னாடி போவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. வந்து டக்குனு அதுக்கு என்ன சொல்வார்னா இனிமேல் அந்த மாதிரி நான் போகவே மாட்டேன், இனிமேல் நீ எந்த பக்கம் போறியோ அந்த பக்கமாகவே தான் நான் வருவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சொன்னால் சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரியே சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு அந்த பிரச்சனையை அதோடு முடிச்சிடறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோ வந்து அந்த மாதிரி சொல்லிடுறாருல, அதுக்கப்புறம் வாக்குவாதம் பிரச்சனைலாம் இருக்காதுல்ல, சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் தூங்கலாம் நிம்மதியாக தூங்குறாங்க. திடீர்னு அவங்க முழிச்சு பார்க்குறாங்க, ஹீரோ வந்து பக்கத்தில் காணும், எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. ஒரு கதவை திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொப்பி போட்ட ஆள் இருக்காருல்ல அவர் நின்றுட்டு இருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதவு தான் அவங்க திறந்துட்டாங்களா, உள்ள வந்துட்டு ஹீரோனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிச்சிட்டு இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இதாக போயிடும், கத்திட்டு இருப்பாங்க. அங்கே பக்கத்துலேயே வந்து கண்ணாடி வச்ச டோர் ஒன்று இருக்கும், அதுக்கு வெளியே நின்றுட்டு ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் நின்றுட்டு இருப்பாரு. காப்பாற்றவே மாட்டேங்கிறாரு. இவங்க பாட்டுக்கு கதறிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு இப்போ முழிச்சு பார்ப்பாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கனவாக வந்திருக்கும். கதறிட்டு போய் பயந்து போய் உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்காக வருவார். என்னாச்சுமா என்ன பயந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து இப்போ ரொம்பவே பயந்து போவாங்க. என்ன இப்படி பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நீ என் கனவுல வந்து வில்லனா வந்த அப்படின்னு சொல்லவும் அவர் சிரிப்பாரு. நான் வில்லனா வந்தேனா, அது சரி, என்ன மாதிரி வேற யாரையாவது நீ கனவுல பார்த்துருப்ப, அந்த மாதிரி உண்மையிலேயே யாராவது இருந்தான்னா சொல்லு, அடுத்தாப்புல பார்த்தா அட்ரஸ் கொண்டு தெரிஞ்சாலும் சொல்லு, அவனை போயிட்டு நான் தூக்கிட்டே வந்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துவார். இவர் என்னதான் பேசினாலும் ஹீரோயினுக்கு வந்து இன்னும் அந்த பயம் போன மாதிரியே தெரியல. அப்பதான் ஹீரோக்கு ஒரு கால் வருது, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இன்னும் ஹீரோயின் வந்து இப்போ சுதாரிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா பரவாயில்ல நீங்கள் இந்த மீட்டிங் போங்க நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் இந்த மீட்டிங் கிளம்பி வந்துடுறாரு. வந்தவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீட்டிங் வந்து ஓகே ஆச்சு அப்படின்னா அடுத்ததாக வந்து இப்போ பாஸ் ஆக போகிறது ஹீரோவாக தான் இருப்பார். அதனால எல்லாருமே வந்துட்டு அவருக்கு நிறைய வாழ்த்துலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
இப்போ அவங்க வீடு வாங்கியிருக்காங்கல்ல, அந்த வீடை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. அதுக்கு பணம் கட்டி ஆகணும். அவங்க அக்கா பணத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் வராமல் இருப்பாங்க. ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இவ்வளோ நேரம் ஆடி அசைஞ்சு வர அப்படின்னு சொல்லிட்டு அக்காட்ட கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி சரி பணத்தை எடு அப்படின்னு சொல்லும்போது, பணம்லாம் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக இல்லை, பாதி அமௌண்ட் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படும்போது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இவ்வளோ சீக்கிரம் வீடெல்லாம் வாங்கணும்னு என்ன அவசியம் இருக்குது, நீங்கள் பண்ணுறதா தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பக்காவும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹீரோயினுக்கு கோவமாக இருக்கும். அந்த வீடெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வித்துக்கிட்டே இருக்கும் தெரியுமா, எப்படியாவது நாங்கள் வாங்கணும்னு நினச்சா நீ இந்த மாதிரி இந்த மாதிரி நீ காசு இருக்குன்னு சொல்லிட்டு அதில் பாதி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாகவும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற ஆள் இருக்கார்ல, அவர் வந்து கேட்டுட்டு இருப்பாரு, என்ன இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடலாமா, பணம்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோயினோட அக்கா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆளை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் மாமாவே இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு, இதெல்லாம் இவ்வளோ கம்மியான அமௌண்ட்லேயே முடிக்கலாம், நீங்கள் என்ன இவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை தனியாக கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கிடையில் வந்து ஹீரோயினுக்கு வந்து செம்ம கோவம் வருது. உடனே இன்னொரு அக்கா இருக்காங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி அமௌண்ட் தேவைப்படுது, உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் உடனே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. ஹீரோனுக்கு இப்போ இது சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ வீடு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு தானே வந்து இவங்க தனியாக வேறு வந்துட்டு இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே வந்து காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த மீட்டிங்லாம் பெரிய முடிஞ்சிருந்ததெல்லாம் அது அவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் மிஷின் மட்டும் அங்கே வச்சில்லாமல் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஆஃபீஸ்லாம் பேசியாச்சு இந்த விஷயங்கள்லாம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இப்போ பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே அனுப்புகிறாங்களா, அங்கே வேறு ஆளே இல்லாமல் ஹீரோவே அனுப்புகிறாங்க. ஹீரோ இதெல்லாம் எடுக்கிறதுக்காக கீழே வேகமாக அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பார். வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரோடை கிராஸ் பண்ணி வரும்போது வேகமாக ஒரு 2 வீலரில் வந்த ஒரு ஆள் வந்துட்டு ஹீரோவை இடிக்கிற மாதிரி போயிடுறாரு. அந்த பயத்திலே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவர் கையில் வச்சிருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பறக்க விட்டுறாரு. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ என்ன இவன் வேறு இப்படி பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அதெல்லாம் எடுத்துட்டு, அதாவது இப்போ ஜெராக்ஸ் இப்போ பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி நடந்தவும், இப்போ ஹீரோ வந்துட்டு வரத்துக்குள்ளே இங்கே உள்ளவங்க மேலே உள்ள அந்த பாஸ்லாம் இருக்காங்களா, அவங்களும் வந்து கோவப்பட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் இன்னும் எவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணுறதுன்னு வந்துருவார் அங்கே உள்ளவங்களும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வாங்கி அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்டர் வைஸாக இல்லாமல் எல்லாமே மாறி இருக்குது, பேஜ் எல்லாம் மாற்றி வச்ச மாதிரி இருக்குது. அதெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது. அதை விட அவருக்கு ஹைலைட்டான கோவம் என்னன்னா, இதெல்லாம் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், இது என்னது இது என்னை பற்றி இவ்வளோ தப்பாக வரைஞ்சி தப்பாக எழுதி வச்சிருக்கு அப்படின்னு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை இப்போ நம்மளை இடிச்சு விட்டு போனானே அவன் பண்ண வேலையாது, அவன் ஒரு பேப்பரை போட்டிருப்பான், அதுவும் இதோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இப்போ நினைப்பாரு. ஹீரோ வந்து அந்த பாஸ் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காரு. இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு போட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இந்த ப்ராஜெக்ட் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்னு அவங்க ஒன்று கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அதுவே அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ அதை ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பாஸ் என்ன நினைக்கிறாரு, ஹீரோ தான் வேணும்னே வன்மத்தை கக்கியிருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் அது அவருக்கே தெரியாது. ஹீரோக்கு இந்த மாதிரி கிராஸ் ஆகி போனவன் தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டு அந்த பேப்பரோட சேர்த்து கொண்டு வந்து நேரம் ஆயிடுச்சு, அதனால் சரியாக இது பண்ணாமல் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, அதான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு. இப்போ இவனை வந்துட்டு என்ன பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வண்டியோட ஸ்டிக்கர் அது கிராஸ் ஆகும்போது வண்டியோட ஸ்டிக்கர்லாம் பார்த்து வச்சிருப்பாரு. இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி தர கடை ஒன்று இருக்கும், அந்த கடைக்கு போய் விசாரிச்சா அவனை பற்றி ஏதாவது டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கே வருவார். வந்தவர் என்ன சொல்வார்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த கடையில் தான் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாரு, இங்கே தானே அதெல்லாம் ஒட்டி கொடுப்பீங்க, அவர் வந்து இப்போ புதுசாக தான் ஒட்டியிருக்காரு, அது நேற்று முந்தினேத்தோ அந்த மாதிரி நடந்திருக்கும், அவரை பார்த்தீங்களா, அவர் அட்ரஸ் கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே ஹீரோவை எல்லாம் ரவுண்டாக போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தானே அவர் வந்துட்டு இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிருப்பாரு, அவன் எங்களை அடிச்சு போட்டு போவான், அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்போ நீ வர, அவன் எங்கள் கையிலேருந்து தப்பிச்சிட்டான், இப்போ நீ தான் வசமாக மாட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி வச்சுப்பாங்க. இப்போ வந்தவர் எதுக்கு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சுற்றி நின்று ஹீரோவை போட்டு நல்லா மொத்தி எடுத்துறாங்க. ஹீரோவும் கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு நல்லபடியாக வந்துடுறாரு. இங்கே வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த இதெல்லாம் இருக்கும்ல, வீடு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, நம்மளுக்குன்னு வீடு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக கத்திட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிலெல்லாம் பூரா போட்டு நின்றுட்டு இருப்பாரு. இது என்ன காயம் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ டக்குன்னு எப்படியே சமாளிப்பாருன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் நடக்க வேண்டியதாக இருந்ததில்ல, அந்த ப்ராஜெக்ட்லாம் நான் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறதா இருந்தேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டு பையன் வந்தான், அவன் என்கிட்டேருந்து என்னை அடிச்சு போட்டுட்டு என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான், அதனால் எனக்கு இன்றைக்கி அந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுவார். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு விஷயமா விடுங்க பார்த்துக்கலாம், இப்போ இந்த தடவை இல்லைன்னா அடுத்த டைம் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பெருசாக போட்டு யோசிக்க வேண்டாம், இப்போ நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து இனிமேல் உங்கள் தங்கச்சி வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க, அவங்கள நம்ம வீட்லேயே கூட்டு வந்து வச்சு நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, நீ இவ்வளோ சீக்கிரம் என் தங்கச்சி வந்து ஏற்றுப்பேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னோடனே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க இது மாதிரிலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட முகமே வேறு மாதிரி மாறிட்டே இருக்குது. இருந்தாலும் அவர் எதுவுமே வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாரு, அப்படியே திருட்டு முழிக்கிறாரு. இந்த டைமில் இருந்து ஹீரோயினுக்கு அதெல்லாம் கூட அவங்க பெருசாக கண்டுக்கல, அவங்களுக்கு இப்போ வீடு வாங்கின சந்தோஷத்தில் அவங்க பாட்டு ஜாலியாக இருப்பாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பால் காய்ச்சறதெல்லாம் இருக்கும்ல, அதனால் எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்போ அங்கே உள்ள குட்டி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுத்து அங்கங்கே ஒட்டுறன்ற பேரில் ஒட்டிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்காங்களா, மோமோன்னு ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து தெளிவாக தெரியுது. அந்த பொண்ணு கூடவே இன்னொரு ஆள் வந்து இருக்க மாதிரி க்ளோஸாக இருக்க மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது ஸ்டிக்கராகவே. அது யார் அப்படின்றது தெரியல. அந்த ஆளோட தலைலேருந்து அந்த தலை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிமூவ் ஆகியிருக்க மாதிரி இருக்குது. ஹீரோயின் திருப்பி பார்க்குறாங்க, இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஃபோட்டோ வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு தானே இருக்குது, அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு
காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் இந்த ஃபோட்டோ காட்டி, இந்த நீ ஏன் இப்படியே இருக்க, கொஞ்சமாவது இதுலேருந்து வெளியே வா, இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் இருக்காது அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இங்கே பாரு இந்த ஃபோட்டோவில் நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ காட்டுவாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. உனக்கு என்ன ஆச்சு, இது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க அவங்களுக்கு ஒரு மாதிரி, அவங்க இவ்வளோ நேரம் அசைவே இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தாங்களே, இப்போ அவங்க டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து நடந்துக்கிறத பார்த்தோன்னா உடனே வந்து டாக்டர்ஸ் எல்லாரையும் அவங்க கூப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வருவார். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குதிச்சு போய் ஹீரோ மேலே போய் ஏறி போய் உட்காந்துக்குவாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இன்னைக்கு நான் வந்துட்டு அவங்க தங்கச்சியை பார்க்க எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேன்ல, அங்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க அப்படியே அசையாமல் தானே உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை நான் காட்டினோன்னே அவங்க முகத்தில் வந்து ஒரு மாற்றம் தெரிஞ்சது. அவள் சீக்கிரமாகவே சரியாயிடுவான்னு நான் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே குதிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு இதை பார்த்தோன்னு செம்ம வெறியேறிடும். உன்னை யார் அந்த ஃபோட்டோலாம் காட்ட சொன்னது, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நீ ஏன் பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு திட்டுவார். நான் இப்போ என்ன தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஃபோட்டோலாம் இருக்கான்ல இவனால தான் அவன் இந்த நிலைமைக்கே ஆளானா, அந்த ஃபோட்டோ போய் அவள்கிட்ட காட்டியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து கோவப்படுவார். ஃபோட்டோவில் இருக்கிறனால தானே இவ்வளோ பாதிக்கப்பட்ட, திரும்ப அவள் இன்னும் கொஞ்சம் தேறி வருவான்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் மோசமாக போயிட்டா என்ன பண்ண முடியும், நீ நல்லது பண்ணுறன்ற பேரில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, தேவையில்லாத விஷயங்களை தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கோச்சிக்கிறாரு. இன்னும் ஹீரோயின் போய் மன்னிப்பு கேட்குறாங்க. அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதோட 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. அப்புறம் தங்கச்சி பற்றின சில விஷயங்கள் வந்து ஹீரோ சொல்லுவார். இப்போ அவங்க ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்திட்டு ஹீரோ வந்து ஒரு கதையே சொல்லிட்டு இருப்பார். அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லுவார். எங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, எங்கள் அக்கா தான் வந்து எங்கள் 2 பேரையும் வளர்த்தாங்க. அப்போ நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த தெருவில் உள்ள பசங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என் தங்கச்சி வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது அவள் வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பயந்த சுபாவம் அவளுக்கு அதிகமாகிடுச்சு. அப்படி இப்படின்லாம் ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்பவே அவங்க இறக்கப்பட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடந்ததெல்லாம் கேட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு அவரோட அக்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு உன்னோட பாஸ்ட் லைஃப் வந்து உன்னோட இப்போ ஃபியூச்சர் லைஃப்பை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஃபஸ்ட்டு நடந்துக்கணும். அதாவது பாஸ்ட் லைஃப் வந்து உன்னோட ஃபியூச்சர் லைஃப்பில் வந்துட்டு எந்த இடைஞ்சலும் பண்ணாத அளவுக்கு நடந்துக்கணும். ஃபியூச்சரை வந்து அமைச்சிக்கிட்டா மட்டும் பத்தாது, அதை கரெக்டான இதுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோட அக்கா இருக்காங்களா, அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோட தங்கச்சி மாதிரி தெரியல. ஹீரோக்கும் அந்த மோமோக்கு பொண்ணுக்கும் இது வேற ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி தான் நம்மளுக்கே இப்போ ஃபீல் ஆகும். அதோட இப்போ உன்னோட பாஸ்ட் லைஃப்பை இதோட முடியணும், நீ இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அதை பற்றி எதுவுமே டீட்டெயில்ஸ் சொல்லாத, அது நல்லதில்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லி வார்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்கும். வீட்டில் ஹீரோவும் இருக்க மாட்டார். யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அது தொப்பி போட்டவன் உள்ளே இருப்பான். ஆனால் அவன் கிடையாது, வேறு யாரோ ஒருத்தர் தொப்பி போட்டு உள்ளே இருப்பார். இப்போ ஹீரோயின் அவங்க கனவுல வந்த மாதிரியே அவங்க பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவனை தள்ளி விட்டுட்டு பக்கத்தில் உள்ள திங்ஸ் எடுத்து அவன் மண்டையில் டமால்னு போட்டு அங்கேருந்து ஹீரோயின் வந்து குதிச்சு ஓடி வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் நியூஸ் தெரிஞ்சு ஹீரோட அக்காலாம் இருக்காங்களா அவங்களாம் வந்துடுறாரு. ஹீரோ வந்துட்டு அவங்க அக்கா எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தவுடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி நான் சொன்னல எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு, அந்த கனவு இன்றைக்கி உண்மையாகவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. உன்னை ஹீரோக்கு வந்து செம்ம கோவம் வருது. சிசிடிவி கேமராவெல்லாம் பாருங்கள், அவன் எப்படி வந்தான், என்ன இது, யாருன்னு என்னென்னு பார்க்க சொல்கிறாரு அங்கே உள்ள ஆளுங்கள்ட்ட. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு நான் சிசிடிவிலாம் பார்த்துட்டோம், அந்த மாதிரி யாரும் வந்ததுக்கான தடை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்கிறேன், யாருமே வரல அப்படின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க. எதுனா அவங்க வந்துட்டு அவரை வந்து தலையில் ஒரு அடியை போட்டு அங்கே தப்பிச்சு போயிருப்பாங்கல்ல, அப்போ அந்த இடத்துலலாம் வந்து அந்த பூஜாடிலாம் உடஞ்சிருக்கும், அந்த சின்ன ஓட்ட வலை எதனா குதிச்சு போயிருப்பாங்க. அதை பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாம் புதுசாகவே இருக்குது. அந்த பூஜாடிலாம் புதுசாகவே இருக்குது. இதெல்லாம் பார்க்க ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்குது, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே புரியுது. ஹீரோ ரொம்பவே பயந்துடுறாரு. உடனே வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு ஹீரோயினை வராரு. வந்து செக்அப் பண்ண டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களுக்கு நீங்களாகவே வந்து கற்பனை உலகத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுது, அது மாதிரிலாம் இனிமேல் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க, இந்த மாதிரி மெடிசன்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கொடுக்குறாரு. இப்போ ஹீரோவும் எல்லாரும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் நம்ம சுற்றி உள்ளவங்களும் அப்படி சொல்கிறாங்களா, ஆனால் இதெல்லாம் உண்மையிலே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நல்லா தெரியுது. ஆனால் இவங்கெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லும் போது ஒருவேளை இதெல்லாம் கற்பனையாக இருக்குமோ, நம்ம தான் ஏதாவது நம்ம மென்டலாக பாதிக்கப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கே இப்போ தோணுது. ஹீரோயினை வந்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஹீரோ கூட்டிகிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அந்த டேப்லெட்லாம் கொடுக்குறாரு. அவங்க வாயில் போட்டோன்னே அவங்க முழுங்கிட்டாங்களா இல்லை வாயில் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ வாய்க்குள்ளே நல்லா தலையை விட்டு பார்க்குற மாதிரி ஃபுல்லாகவே பார்த்து செக் பண்ணிக்கிறாரு. அவங்க முழுங்கிட்டாங்க அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியுது. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நீ வேலைக்குலாம் போகவே வேணாம், வீட்லேயே ரெஸ்ட் எடு, இந்த டேப்லெட்லாம் கரெக்டாக போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வெளியே கூட அனுப்ப முடியாமல் ஹீரோயினை வந்து வீட்லேயே வைக்கணுன்ற முடிவுக்கும் ஹீரோ வந்துடுறாரு. அதோட ஹீரோயினும் இப்போ வந்து டேப்லெட் கொண்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு காம்படிட்டிவாக ஒருத்தவங்க வந்துட்டு இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகிட்டாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு பதில் அவங்க ஆகிட்டாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட அவங்க நல்லா பேசுகிற மாதிரி இருக்குது. முன்னாடி ஹீரோனா அவங்களுக்கு ஆகவே ஆகாது. இப்போ அவங்க 2 பேரும் நல்லா மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட நம்பர்லேருந்து வருது. ஹீரோயின் அதை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன இது, இவ வந்து உங்களோட எனிமி, இவ சரியாக உங்கள்கிட்ட பேச மாட்டா, இவ தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பையும் தட்டு பறிச்சுக்கிட்டா அப்படின்னு தானே சொல்லியிருந்தீங்க, இப்போ என்ன இவ என்ன உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கான்னு சொல்லும்போது
சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, எதையுமே அரைக்குறையா பார்த்துட்டே அப்படி நினச்சிட்டு இருக்க. அது மெசேஜ் வந்து பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிட்டு காட்டுவார். இங்க பாரு, ஆரம்பத்துலேருந்து மெசேஜை பாரு. இப்போ வந்து நான் இருக்க வேண்டிய இடத்துல அவள் இருக்கா. அதனால என்னால் நான் பண்ண சின்ன தப்புனால அவருக்கு அது கிடச்சிருது. அதுலேருந்தே இப்போ அவள் நல்லா பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த ப்ராஜெக்ட்டில் சின்ன சின்ன ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. அதை நான் பண்ணியிருந்தேன். அதனால தான் தேங்க்ஸ் சொல்லி அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ டேப்லெட் போட்டியா இல்லையா, டேப்லெட் போடாதனால தான் உனக்கு இந்த மாதிரி கற்பனைலாம் வந்துட்டே இருக்குது, போய் டேப்லெட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை சமாளித்து அனுப்பிடுறாரு. அவங்களும் டேப்லெட்லாம் போடுறாங்க. அவங்க இதெல்லாம் போடுறதுனால என்னவோ ப்ரஷ் பண்ணும்போது கூட அவங்களுக்கு வந்து அந்த டேப்லெட்டோட ஸ்மெல் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்படியே மயக்கமாக இருக்க மாதிரியே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வர வழியிலே அவங்களுக்கு மயக்கம் வருது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அக்காங்க இருக்காங்களே அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. உடனே அக்காங்க வந்து 2 பேரும் எப்பவுமே சண்டை தான் போட்டுப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் 2 பேருமே ஒத்துமையாக இருந்துட்டு இப்போ ஹீரோயினுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்க்க வராங்க. இப்போ பார்க்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேப்லெட்லாம் என்ன புதுசாக போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லை, எனக்கு ஒரு மென்டல் இஷ்யூவாக இருக்குது, அதனால இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். உனக்கு அந்த பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லையே, இந்த மாத்திரையெல்லாம் பார்த்தா எங்களுக்கே சந்தேகமாக இருக்குது, நாங்கள் போய் இதை செக் பண்ணிட்டு வரோம், இது யார் கொடுத்தது, எந்த ஹாஸ்பிட்டல் கேட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. உன்னை ஹீரோயின் என்ன சொல்கிறாங்களா, இது வந்து எனக்கு வந்து அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து உன் ஹஸ்பண்ட் ஏதோ பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 அக்காவுமே சொல்கிறாங்க. உடனே வந்து நீங்கள் அப்படிலாம் தப்பாக நினைக்காதீங்க, இது அவர் எனக்கு கொடுத்தது இல்லை, டாக்டர் எனக்கு கொடுத்தது தான், அவரையும் சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினே கேட்பாங்க. இல்லை, நாங்கள் போய் இது என்னன்னு தெரிஞ்சுட்டு வரோம், அவங்க பாட்டுக்கு போவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டாக்டரை பார்த்துட்டு அப்படியே ஹீரோட ஆஃபீஸ் பக்கமாக வந்துட்டு அவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு நாங்கள் அவனை வேவு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அக்காவும் சொல்லும்போது ஒரு அக்காவே சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வேவு பார்க்குறதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு அக்கா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இன்கேஸ் அவர் கண்ணில் நீங்கள் பட்டுட்டீங்க, அவர் வேவு பார்க்க தான் வந்திருக்கீங்க, தெரிஞ்சதுன்னா வந்துட்டு ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆகிடும், அங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன்லேயே கத்திட்டே இருப்பாங்க. வேலை முடிச்சுட்டு எப்போ சீக்கிரம் வர ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்து ஓவர் டைம் இருக்குது, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராமல் இருக்காரு. இப்போ இவங்க 2 அக்காவும் வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ கால் வேறு ஹீரோயினுக்கு போட்டிருக்காங்க. இப்போ அவங்க ஆன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ வெளியே வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்குல்ல, அது கூட ரொம்பவே சிரிச்சு பேசிட்டு ரொம்பவே க்ளோஸாக வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் வீடியோ கால்லே காட்டிட்டு இருக்காங்க. பார்த்தியா, அவன் வந்துட்டு சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த மாதிரி ஓவர் டைம்னு வேறு போய் சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தி அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதை வந்து ஹீரோ வந்து பார்த்தாரு. டக்குன்னு வந்துட்டு இங்கே என்ன இந்த பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சும்மா இந்த பக்கம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்கவும், ஏன் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது, நான் ஆஃபீஸ் விட்டு தான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். நான் சும்மா தான் இந்த பக்கம் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிச்சுட்டே இருப்பாங்க. அதோட சும்மா இல்லாமல் அப்புறம் அப்படி ஹீரோ வந்து சமாளித்து அனுப்பி விட்டுறாங்க. இப்போ ஹீரோ வந்து கிளம்பிடுவார். இப்போ அவங்க அக்கா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாங்க, அவன் நடவடிக்கை வந்து சுத்தமாக சரியில்லை, அவன் கூட வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட சாதாரணமாக பேசுகிற மாதிரி தெரியல, இது வேறு ஏதோ இருக்குது, நீ தான் உஷாராக இருக்கணும், வாழ்க்கையை நீ தான் பாதுகாத்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட பேசுகிறது ஒரு குத்தமாக, அதுக்கே இவ்வளோலாம் சீன் போட்டுட்ருக்கீங்க, அவர் ஒன்றும் அந்த மாதிரி பட்டவரெலாம் கிடையாது, தேவையில்லாம் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அவங்க அக்கா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசி பேசி சொல்லிட்டே இருக்கிறத பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க பேசிகிட்டே வருவாங்க. ஹீரோ வந்து வாசல் வந்து நின்றுட்டு இவ்வளோ நேரம் இவங்க பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் மொத்தமாக கேட்டுருவார். ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். அப்படியே எப்படி சமாளிக்கிறதே தெரியாதுன்னு எல்லாம் கேட்டார். இப்போ உள்ள வந்த ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க அக்காவும் தங்கச்சியும், அந்த அளவுக்கு நான் மோசமாக போயிட்டேன்னா என்னை வேவு பார்க்கறதுக்கு உங்கள் அக்காவை அனுப்பி பார்க்க விட்டுருக்கு அப்படி இப்படின்னு, நான் அந்த மாதிரிலாம் செய்ய சொல்லலை, அவங்களா தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த வேலை பார்க்குறாங்களே, அவங்களுக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர்லேயே போட்டு இன்றைக்கி நம்ம என்னென்ன வேலை பார்த்தோம், உனக்கு என்ன ஹெல்ப் நான் பண்ணேன் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாரு. கேஷுவலாக இவர் பேசுவோம், அது பேசுவோம், கரெக்டாக இருக்குது. அப்போ காலை கட் பண்ணிவிட்டு பார்த்தியா இதான் நடந்தது எங்களுக்குள்ள, நீங்களாம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. நான் நடக்கும்போது ஹீரோ டக்குன்னு என்ன சொல்லிடுவாருன்னா, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி யாரும் ஹீரோ பேசுகிறதெல்லாம் கேட்க கேட்க அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, உனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, உனக்கு உடல்நிலை சரியில்லை, இப்போ மென்டலாகவும் நீ அஃபெக்ட் ஆகிருக்குன்றது எனக்கு தெரியுது, இருந்தாலும் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு உன்னை வேலைக்கும் அனுப்பாமல் உன்னை வீட்டில் வச்சு நான் பத்திரமா தானே பார்த்துட்ருக்கேன், அப்படிலாம் இருக்கேன், எனக்கு வந்து நீங்கள் செய்கிறது இதானா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. என் மேலே தான் தப்பு, என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே தலையில் பயங்கரமாக அவங்க அடிச்சுக்கிறாங்க. நான் போக வேணான்னு தான் சொன்னேன், அவங்க தான் அந்த மாதிரி வந்துட்டாங்க, இனிமேல் அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு அவங்க பாட்டுக்கு தலையில் அடிச்சுக்கிட்டே அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ அப்படியே பொறுமையாக அடித்து முடிக்கிற வரைக்கும் அடித்து நல்லா அடிச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அப்புறம் பொறுமையாக அணைச்சு சொல்லுவார், சரி சரி ஓகே நீ இப்போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் ஒரு விஷயம் நீ எனக்காக பண்ணணும், இனிமேல் உங்கள் அக்கா 2 பேர்கிட்டையும் நீ பேசவே கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, இனிமேல் அவங்கள்ட்ட சுத்தமாக பேச மாட்டேன், எந்த கான்டாக்டும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவங்கள சமாதானப்படுத்திட்டு அந்த மாத்திரை எடுத்து அவங்க வாயில் போட்டு தண்ணியை ஊற்றி விட்டுறாரு. அவங்களும் தண்ணியை முடிச்சுட்டு நீ வீட்டிலேயே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. ஆனால் வீட்டையே செவுத்த பார்த்துட்டு இருக்கு, அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, அவங்களுக்கு அங்கே இருக்கவே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். ஹீரோ இந்த பக்கம் போனோன்னா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அம்மா வீட்டுக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துருவாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் இவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்கன்னு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மருமகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து ஏதாவது ப்ரெஷரில் டென்ஷனில் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம், இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க மேலே கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கா இருக்காங்களா, அவங்க ஒருத்தவங்க உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கார் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா, சத்தியம் வேறு வாங்கிட்டாரா. ஆனால் டக்குன்னு இவங்க வந்து அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லும்போது இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணியிருக்கோம், இரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்கள் வந்து கிளம்புவாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவாவது அப்பா அம்மா கூட சேர்ந்து எடுத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
அவங்க ஃபோட்டோவை எடுத்து பார்த்து எடுக்காமல் பார்த்து அது மாதிரி அங்கேருந்து ஓடிடுவாங்க. இதெல்லாம் அக்காவுக்கு வந்து ரொம்பவே கோவமாக இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ வர்றதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்து ஹீரோ சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்திருப்பாரு. எங்கே போயிருந்த உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே எவ்வளோ நேரம் தான் வீட்டிலே இருக்கிறது ஒரு மாதிரி இருந்தது, அதான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, அங்கே வேறு யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லையே, யாரும் வரலையே, அப்பா அம்மா மட்டும்தான் அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதாவது காட்டுவார். அதாவது அந்த அக்கா வந்து ஃபோட்டோ எடுத்தாங்களா, உடனே அதை போஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. உடனே ஹீரோக்கு சம்மக்கம் வருது. ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் போனேன், அவங்க வருவாங்கலாம் எனக்கு தெரியவே தெரியாது, அவங்கள பார்த்தோன்னே நான் வந்துட்டேன் தெரியுமா, அவங்ககிட்ட ஒரு வாரத்தை கூட நான் பேசவே இல்லை, அவள் தான் லூஸ் மாதிரி நடந்துக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லி சமாளிப்பாங்க. வந்து எவ்வளவோ சொல்கிறாங்க, அவங்க எவ்வளவோ சொன்னாங்க பேசலாம் கொஞ்ச நேரம் இரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. நான் தான் இல்லை உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்றதுக்காக அந்த இடத்த விட்டு நான் எவ்வளோ வேகமாக வந்துட்டேன் தெரியுமா அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. டக்குன்னு இதெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் ஹீரோ வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயம் சொல்லுவார். நீ வந்து நான் உனக்கு சொன்ன சத்தியத்தை மீறி இருக்க, அப்போ அதுக்கு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பென் எடு, ஒரு பேப்பர் எடு, நான் சொல்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறதெல்லாம் நீ எழுது அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார். ஹீரோயின் எழுதுவாங்க. இந்த மாதிரி டைமில் தான் எந்திரிக்கணும், இந்த மாதிரி டைமில் தான் தூங்கணும், இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், இதை தான் சாப்பிடணும், இந்த டைம் வெளியே போகிறதா தான் போகணும், அது இந்த இடத்துக்கு தான் போகணும், இந்த டைமுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் அப்படி. அதாவது அம்மா வீட்டுக்கு கிடைக்க தான் அவசிய தேவை இருந்தால் மட்டும், தேவையில்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டைமிங் போட்டு ஒரு டைம் டேபிளே கொடுத்துருவாரு. அதெல்லாம் எழுத சொன்ன ஹீரோயின் எழுதிடுவாங்க. இப்போ அவர் என்ன சொல்வார்னா, இது எல்லாத்தையும் எந்திரிச்சு நின்று படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை படிக்க சொல்வார். ஹீரோயினும் அந்த டைமிங் போட்ட டைம் டேபிளை வந்து படித்து காட்டுவாங்க. அவங்க படிக்கிறத ஃபுல்லாக அவங்களோட சேர்த்து ஹீரோ வந்து வீடியோவும் எடுத்துப்பார். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். இப்போ பாரு நீ இதெல்லாம் வந்துட்டு சொல்வார்னா, இங்கே பாரு செல்லம், நம்ம 2 பேருக்கு இடையில யாருமே வரக்கூடாது, அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறது. இப்போ பார்த்தியா, தேவையில்லாமல் ஒருத்தவங்க வரும்போது நம்ம 2 பேருக்குள்ளே இப்படி சங்கடம் வருதில்ல, எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீ இப்போ ரூல்ஸ் படி நடந்துக்கிட்ட அப்படின்னா இது உனக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் தானே, இது மாதிரி நீ நடந்துக்கிட்ட அப்படின்னா வந்துட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி சைக்கோத்தனமாகவே பேசுகிறாரு. உங்களுக்கு சரின்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க. அவர் சொல்கிறபடியே இருந்துக்கிறாங்க. இவங்க அக்காங்க வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, எடுக்கவே மாட்டாங்க. இப்போ அவங்க 2 பேருக்குமே டவுட் வருது. ஹீரோயின் கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவங்கள பார்க்கவே வந்துடுறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு ஒன்று, எதுக்கு இப்படி எங்களை பார்த்தாலே இப்படி ஓடிட்டே இருக்க, வந்துட்டு பேச மாட்டேங்கிற, என்னதான் ஆச்சு, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, நேர்லையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அவங்க கேட்கும்போது ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு தான் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, மென்டலாகவும் நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன், என்னை வந்து அவர் நல்லா பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற போது வந்து அவரை கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு எங்கள்கிட்டலாம் பேச வேணாம் நம்ம சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்பாங்க. அவங்க அப்படியே முழிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் லைஃப்பில் நடந்தது உனக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து கேட்குறோம், எங்களுக்குலாம் வந்து கட்டாயமாக இவரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எங்களோட லைஃப்பில் வந்து கொஞ்சம் பாதி நரகமாகவே போயிடுச்சு, நீ அந்த மாதிரி அனுபவிக்க கூடாதுன்னு தான் கேட்குறோம், உன் லைஃப்பில் என்ன தான் பிரச்சனை எங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அக்கா கேட்பாங்க. என்னதான் இந்த மாதிரி கேட்டாலும் ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, உங்ககிட்ட வாங்கின பணத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் என்ன கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறீங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை நான் திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. உடனே இந்த 2 அக்காவுக்கும் கோவம் வந்துடுது. எந்த அளவுக்கு தன்மையாக எவ்வளோ பேசிகிட்டு இருந்தா அவள் பாட்டுக்கு லூசுத்தனமாக பேசிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் இப்போ விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், இனிமேல் நீ எதாக இருந்தாலும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக தானே பேசுவாங்க. அங்கேருந்து அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துடுறாங்க. அவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, ரொம்ப டிப்ரெஸ்டாக ஆகுறாங்க. பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. அந்த மோமோ பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட அக்கா இருக்காங்களா, அவங்க தான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தலைவாரி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து கேட்பாங்க, என்னம்மா இப்போ அந்த டேப்லெட்லாம் வந்து போடுறியே, திரும்பவும் அந்த மாதிரி கற்பனை கதைகள் ஏதாவது உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த மாதிரிலாம் இப்போ எனக்கு எந்த கற்பனையும் வர்றதே கிடையாது, நான் தான் டேப்லெட்லாம் கரெக்டாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே உங்கள் முகத்தில் அப்படியே ஒரு மாதிரியான சோகமும் ஒரு மாதிரியான ஏக்கமும் கவலையும் வருது. ஏன்னா இந்த டேப்லெட்லாம் போடுறதே அந்த கற்பனையை வந்து அதிகமாக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க கொடுத்துருக்காங்க போல இருக்கு. என்ன இவன் இன்னும் அது மாதிரிலாம் வரலன்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தில் அந்த அவங்களோட ஃபேஸ்லேயே வந்து அந்த ரியாக்ஷன் தெரியுது. எல்லாம் அவங்களுக்கு தோணுனாலும் டக்குனு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, என் தம்பி மாதிரிலாம் உனக்கு ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டான், எப்படி தெரியுமா, என் புருஷன்லாம் எடுத்துக்கோ ரொம்ப ரொம்ப சந்தேக பெருவெளி, எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருப்பான், அவன் கூடலாம் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை விட்டு பிரிஞ்சே வந்துட்டேன். ஆனால் என் தம்பி எடுத்துக்க நீ இவ்வளோ சந்தேகம் அவனை படுற, அவன் உனக்கு எப்படி தாங்குன்னு தாங்குறான் பாரு, அவனை மாதிரிலாம் கிடைக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோட அக்காவுக்கு வந்துட்டு கால் வருது. ஹீரோவை தான் வந்து கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி பேசும்போது, நீ என்ன வேவு பார்க்குறிய இல்லை உன் பொண்டாட்டியை வேவு பார்த்துட்டு இருக்கியா, எதுக்கு எடுத்தாலும் என்னையவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உன்னை நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அந்த மோமோவும் உன் பொண்டாட்டியும் இப்போ ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க, நாளைக்கு இது பெரிய பிரச்சனையாக வரும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவங்க 2 பேரையும் பிரித்து வச்சிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஹீரோயினும் அந்த மோமோ பொண்ணு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஏதோ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு 2 நர்ஸ் வந்து அவங்கள கூட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஹீரோட அக்கா இல்லை. டக்குன்னு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்களுக்கு கொடுக்குறாருல அந்த டேப்லெட், அதை எடுத்துகிட்டு வந்து இது என்ன டேப்லெட்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸுக்கிட்ட கேட்குறாங்க. அந்த நர்ஸ் வந்து இதை பார்த்துட்டு இந்த மாதிரி கற்பனையான விஷயங்கள்லாம் தோன்றதுக்காக எடுக்கிற மாத்திரை அது அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தானே டேப்லெட் கொடுத்தாங்க, இது என்ன இதெல்லாம் போட்டால் வரும்ல சொல்கிறாங்க, எதுக்காக அந்த டேப்லெட்லாம் எனக்கு அவன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அக்காவும் தம்பியும் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட இன்னொரு அக்கா இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஹீரோயின் லைஃப்பில் இப்படி நடக்கிறது வந்து சுத்தமாக பிடிக்கல, அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
அதனால் ஹீரோவை ஃபாலோ பண்ணணும், ஹீரோட அக்காவையும் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தொப்பிக்காரன் இடையில வந்ததா வந்து ஹீரோயின் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அவன் யார் என்னன்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை நினச்சிட்டே இருப்பாங்க. அவன் இப்படி போகும்போது அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவன் போய் எங்கேயோ ஒளிஞ்சிக்கும் போது ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும், அங்கே எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. பார்த்தா ஹீரோட அக்கா அங்கே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஹீரோயினோட அக்கா வந்து சமாளிப்பாங்க. இல்லை எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் வருது, அதனால தான் இதை பற்றி பேச வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்க பாட்டிங்க வந்து இவங்கள்ட்ட பேசுகிறாங்க. பேசும்போது என்னம்மா ஆச்சு, ஏதோ இது மென்டலாக அஃபெக்ட் ஆகிட்டியாமே அப்படின்னு ஒன்று, இந்த விஷயம் எப்படி உங்களுக்குலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் புருஷன் தானமா எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கான், அவன் ரொம்ப சோகமாக இருக்கான், எல்லாருக்கிட்டையுமே என் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கான், இது தெரியாத ஆளே கிடையாது, இந்த ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே உனக்கு வந்து நீ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரியுமே, இப்போ எப்படி தேறிக்கிட்டு வரியா இல்லை முத்திக்கிட்டு போதான்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா ரொம்ப மோசமான ஏரியாமா, திருட்டு பயலுங்க தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், நீ வீட்டில் தனியாக இருக்க, கவனமாக இருமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வரும், கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அப்போ அந்த ஃபுட்டேஜ் சிசிடிவி நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. அப்போ தான் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டு போனாங்கன்னு ஹீரோயின் சொன்னாங்க. அதோட அவங்க பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு அங்கே வந்துட்டு தான் போயிருக்காரு. அப்போ எல்லாமே உண்மை தான், எதுக்காக எனக்கு இப்படிலாம் நடக்குது, இது மாதிரி யாரும் வரலன்னு சொல்கிறாங்க, அந்த பூஜாடிலாம் அன்றைக்கி சரி பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளேயே இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டாக்டர் முதற்கொண்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்துருக்காரு அப்படின்னு இவங்களுக்கு பல யோசனைகள் வந்துகிட்டே இருக்குது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹஸ்பண்ட் வரார். வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மூஞ்செல்லாம் உம்முன்னு வச்சுட்டே இருக்காங்க. என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, இப்போல்லாம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர் வேறு ஏதாவது டேப்லெட் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து இப்படி போட்டு கேட்பாங்க. உன்னை ஹீரோ என்ன சொல்வார்னா, டாக்டருங்க கூட டேப்லெட்டை மாற்றி கொடுக்கலாம், ஆனால் உன் புருஷன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நான் அந்த மாதிரி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ இந்த மாதிரி சொல்லவும் அவங்க வந்து சரி அப்படின்றாங்க. சரி போ, நீ இப்போ இன்னும் நைட்டுக்கு மாத்திரை போட்டியா, இன்னும் போடல, போய் மாத்திரை போடு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அவங்க தான் நிறைய தடவை இதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டதெல்லாம் முழுங்கிடுறாங்களா, அந்த நம்பிக்கையில் அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ அவர் அங்கே உட்காந்துட்டு இருப்பாரு, இவங்க திரும்பி நின்று மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க. போடும்போது பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கும்போது அவர் திரும்பினோன்னு டக்குன்னு கீழே எடுத்துடுறாங்க மாத்திரையை. ஏன்னா இப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அந்த மாத்திரை வந்து தப்பான மாத்திரைன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த வீடியோவையும் அவங்க பார்த்துட்டாங்க. இதுக்கு மேலே அந்த டேப்லெட் போடக்கூடாதுன்னு அவங்க முடிவு எடுத்துறாங்க. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியாது, அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. போட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டாரு. இப்போ மறுநாள் இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 அக்காவையும் வாண்டடாக இவங்களா கூப்பிட்டு பேசுகிறாங்க. நம்ம ரெண்டுலாம் மீட் பண்ணணும்னு சொல்லி பேசும்போது அவங்க அக்கா வந்து கோவத்தோட தான் ஒரு அக்கா வந்து உட்காந்துருப்பாங்க. எங்களோட சொந்த தங்கச்சி நீ, அதுவும் குட்டி தங்கச்சி நீ, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் வந்து நிற்கிறோம், எங்களையும் நீ உதாசனப்படுத்துற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இவங்களும் வந்துட்டு சாரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அக்கா தங்கச்சிக்கு ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாவது சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து அந்த சிசிடிவி வீடியோ இருக்குல்ல, அதை வந்துட்டு இவங்கள்ட்ட போட்டு காட்டுறாங்க. எனக்கு பைத்தியம்லாம் எதுவுமே கிடையாது, அன்றைக்கி அவன் வந்தது உண்மைதான், என்ன அந்த மாதிரி பண்ணது உண்மைதான், ஆனால் இது மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி சொல்கிறாங்க, இந்த ஃபுட்டேஜில் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்குலாம் அதிர்ச்சி ஆகிடுது. எதுக்காக அவன் இப்படி பைத்தியமாக மாற்ற முயற்சி பண்ணுறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து ஆஃபீஸை காட்டுறாங்க. இங்கே ஆஃபீஸில் வந்துட்டு ஹீரோவும் அந்த பொண்ணும் 2 பேர் இருக்காங்கல்ல, அங்கே வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ பதவி ஏற்றுச்சுல, அதில் வந்துட்டு நிறைய லாஸ் ஆகிடுச்சு. அதை வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது, நான் இந்த விஷயத்தில் வந்து ஹீரோவை தான் வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருந்தேன், அவர் ஹெல்ப் பண்ணதுனால தான் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்லிடுவார்னா, ஆல்ரெடி எல்லாம் சிரிச்சு பேசினதெல்லாம் பிரச்சனை வரும்போது இப்படி தானே பேசிக்கணும். உடனே டக்குனு இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கேட்டது வேற, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வேற, இப்போ இந்த லாஸுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோவும் சொல்லிடுவார். பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் அந்த பொண்ணு வந்து ஹீரோ மேலே இந்த மாதிரிலாம் பழி சொல்லும்போது ஹீரோ டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவார். ஒரு வேளை அந்த இதெல்லாம் நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேனே வையன், நீ தானே ஒரு நல்ல பொறுப்பில் இருக்க, அப்போ நீ அதெல்லாம் அலசி ஆராய்ச்சி தானே நீ முடிவெடுத்துருக்கணும், நான் ஹெல்ப் பண்ணேன் அதனால தான் அப்படி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீ அந்த பதவியில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு வேலிடான பாயிண்ட்டு உங்களுக்குலாம் தோணும். உடனே டக்குன்னு அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு கொடுத்த பதவியை பிடிங்கி இப்போ ஹீரோக்கே கொடுத்துருவாங்க. அப்போ அவர் இதுக்கு தான் வந்து கரெக்டாக வந்து அதாவது பிளான் பண்ணி அவர் அந்த பதவியை வாங்கியிருக்காரு அப்படின்றது தெரிய வந்துடுது. அவங்களுக்கே இப்போ இது ஒரு மாதிரி ஆகிடுது. இங்கே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க வந்து என்னதான் ஹீரோயின் வந்து அக்காங்கள்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாலும் இன்னும் ஹீரோ மேலே கொஞ்சம் நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ அவங்க அக்காங்களாம் கேட்பாங்க, இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஹீரோ கிட்ட சொன்னியான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் சொல்லலை, திரும்ப இந்த வீடியோ இதை பற்றிலாம் நான் சொன்னேன்னா அவர் ஏதாவது மனசு கஷ்டப்படுவாரோ அப்படின்றது மாதிரி எனக்கு தோணுது, அதனால தான் அவர்கிட்ட நான் எதுவும் ஷேர் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆள் வந்து அந்த வீடியோவில் பார்க்குறாங்களா, இந்த ஆள் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு தோணுது. அப்போ தான் ஞாபகம் வருது, ஒருத்தர் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தானே இவங்க போனாங்க, ஒரு மாதிரி தொப்பி போட்டுக்கிட்டே இருப்பான், அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருப்பான். அவன் வந்து கடைசியாக போன இடம் வந்து ஹீரோவோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட ஆடிட்டோரியத்துக்குள்ளே தான் இவன் போனான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோனுக்கு இது கேட்கும்போது ஒருவேளை இவனால் ஹீரோக்கு ஏதாவது ஆபத்து ஆகுமோ அப்படின்ற மாதிரி அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சரி நம்ம வேணா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, இவங்க பேசிட்டே இருக்கும்போது இவங்க பேசுறது யாரோ ரகசியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து ஹீரோனுக்கு கால் பண்ணிடுவார், இந்த மாதிரி ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் ஹீரோயின் வந்து அவர் வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிடுவாங்க. கிளம்பி இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இப்போ 2 பேர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆர்டர் பண்ணும்போது ஒரு ட்ராமா ஒன்று ஓடிட்டு இருக்கும் டிவியில். அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கும்போது இதெல்லாம் நீ பார்க்காத, உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பிப்பாங்க. அதோட அங்கே பரிமாறதுக்கு ஒருத்தர் வருவார்ல, அவர் வந்துட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கியாப்பா, நீ
எப்படி இவ்வளோ பணக்காரன் ஆயிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதுக்கு வந்து இவர் ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, ஆமாம் நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ யா அப்போ நீ அப்படி இருந்த இப்போ நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருப்பார். அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, நான் நல்ல பணக்காரன் ஆகணும்னு நினச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உள்ள இந்த ஏரியாவில் உள்ள எல்லா கடையும் இடிச்சு தள்ளணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்னு, சின்ன வயசில் நடந்ததுக்கு இப்போ என்னப்பா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் கேட்பாரு. எந்திரிச்சு வந்து ஹீரோ அவர் கண்ணத்தில் வேக வேகமாக அரைஞ்சிட்டு சும்மா விளையாட்டுக்கு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். உடனே அவரும் சமாளிச்சுக்கிட்டு, நீ அந்த மாதிரிலாம் கடையெல்லாம் இடிச்சு எதுவும் பண்ணிடாத, அதெல்லாம் சின்ன வயசுல ஏதோ தெரியாமல் நடந்தது, இன்னைக்கு நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, ஃபுல்லாக வந்து ஏன் செலவு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து என்னதான் ஆச்சு, ஏன் உங்கள் 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, சின்ன வயசில் என் தங்கச்சி நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்கன்னு சொன்னல, அதில் ஒரு ஆள் தான் இவன், அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். போது பார்த்தீங்கன்னா திரும்ப ஹீரோயின் வந்து அதை முன்னாடி டிவி முன்னாடி ஓட்டிட்டு இருந்தால் எல்லாருக்கும் அந்த கவனம் போதுன்னு செய்யும். திரும்ப டிவி பார்க்க ஆரம்பிப்பாங்க. உன்னை நான் சொல்ல தானே செய்கிறேன் அந்த டிவியை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் பார்க்கலன்னு ஹீரோயின் சொல்லும்போது, பொய் மட்டும் தான் நீ சொல்லிட்டே இருக்க, எதுக்கு எடுத்தாலும் பொய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடையில் உள்ளவர் திரும்ப வந்து கேட்பாரு, சின்ன வயசில் ஏதோ தெரியாதனமா அப்படிலாம் நடந்துக்கிட்டோம், அதுக்காக இந்த கடையெல்லாம் இடிச்சிடாதப்பா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். வீட்டுக்கு வந்து ஹீரோயின் மனசு திரும்பவும் பேசி அப்படியே கலைக்க பார்ப்பாரு. ஹீரோயின் வந்து இப்போ ஓப்பனாகவே கேட்பாங்க, அந்த தொப்பி போட்ட ஒரு ஆள் இருக்கானே, அவன் வந்துட்டு முன்னாடி இந்த அதாவது இவங்களோட ஃபேக்ட்ரி வந்து அவனுக்கு, அதாவது ஆஃபீஸ் வந்து அவனுக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் போட்டி போட்டுட்டு இருந்தான், அவன் வந்து திரும்பவும் உங்களுக்கு ஆஃபீஸ் எதுவும் பிரச்சனை பண்ணுறான்னு கேட்கும்போது, இல்லையே அதெல்லாம் முன்னாடி தான் அப்படி நடந்தது, இப்போ அவன் அங்கெல்லாம் வரதே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இல்லை நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, இல்லை அவனை கொண்டு எனக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஹீரோயினை சமாளித்து படுத்தூங்க வச்சுறாரு. ஆனால் அவருக்கு வந்து என்னென்னா, இவளுக்கு முத்திட்டு போகும்னு பார்த்தா ரொம்ப தெளிவாயிட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு யோசனையாக இருக்கும். ஒரு மாதிரியாவே யோசிச்சுட்டே இருப்பார். மறுநாள் வந்து என்ன சொல்வாருன்னு, இப்போ எங்கள் ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க, நீ வா நின்று வரணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு வரணும், இப்போ நான் வந்தேன்னா வந்துட்டு நான் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன், அதனால் உங்களுக்கு தான் அதாக இருக்கும், அதனால் நீங்கள் போய் பண்ணுங்கன்னு ஃபேமிலியாக எல்லாருக்கும் பார்ட்டிக்கு வரும்போது நான் மட்டும் தனியாக போய் நிற்கிறோமா, என்னை அவமானப்படுத்த பார்க்குறியா, நீ மரியாதையாக வர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசவும், ஹீரோயின் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி நான் வரேன்னு வேற சொல்லிடுவாங்க. நடந்துட்டு இருக்கு. அவங்க அக்கா இருக்காங்கல்ல, ஹீரோனோட அக்கா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாலாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, என் புருஷனை எல்லா நேரம் அவங்க புருஷனை அவங்க திட்டிகிட்டு தானே இருப்பாங்க, பொண்டாட்டி மேலே கோவத்தில் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பொண்டாட்டி ஒரு தேட்டர் சொந்தமாக வச்சுருக்காங்களே, அந்த தேட்டரில் இவர் என்ன பண்ணியிருப்பாரு, எல்லாரும் கூட்டம் வர நேரத்தில் வந்துட்டு எதுவுமே இது பண்ணாமல் வந்து சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு படம் பார்த்துருப்பாரு. அதனால் எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணதுனால போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி, இவர் வந்து என் மானத்தை வாங்கிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க அவங்க அக்கா. இப்போ அவங்க அக்கா வந்து ஹீரோயின் வந்து பயங்கரமாக சமாதானப்படுத்திட்டே இருப்பாங்க. அவங்க சமாதானப்படுத்திட்டு சரி கிளம்பலான்னு கிளம்பும்போது காரில் வரும்போது அவங்க அம்மா சொன்ன வார்த்தை வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, புருஷ முன்னாடிக்குள்ளே சண்டை சச்சரவு வர்றது வந்து சாதாரண விஷயம் தான், அதுக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க கூடாது, அப்படி தான் அனுசரித்து போகணும், அப்போ தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்போ நம்ம புருஷ முன்னாடியாக இருக்கிறதுல கூட ஹீரோ எதுவும் முன்ன பின்ன தப்பு பண்ணாலும் கோவப்பட்டாலும் நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி புருஷன் மேலே இப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் வேறு அவங்களுக்கு வந்துடும். சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, சின்ன ரெஸ்டாரண்ட், அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். இப்போ இவங்க முதல் நாள் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுலாம் போனாங்க, இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் அந்த அண்ணா இருக்கார்ல அவர்கிட்ட போய் பேசுவாங்க. என்ன ஆச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன ஆச்சா, நான் நேற்று அவ்வளோ கெஞ்சி கேட்டும் இந்த இடத்த வந்து இடிக்கிறதுக்காக உன் புருஷன் ஆள் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை என் புருஷன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை, அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவார் அப்படின்னு சொன்னோன்னு நல்லா பண்ணி கிழிச்சான். அவனை பற்றி தான் எனக்கு அப்போவே தெரியுமே, அவன் அவ்வளோ மோசமானவன் தானே, அவன்கிட்ட இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு அப்போ தான் அவன் இது பண்ணுவான் அது பண்ணணும்னு சொல்லும்போது, நீங்கள் பண்ணுறது மட்டும் நியாயமாக இருக்கா, சின்ன வயசில் அவங்க தங்கச்சியை போட்டு இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க, அப்போ அவருக்கு அந்த வருத்தம் இருக்க தானே செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க புருஷனுக்காக அவ்வளோ இதாக பேசுவாங்க. பாட்டுக்கு இதே மாதிரி பேசிகிட்டே இருக்கும். இப்போ அவர் இருக்காரில் அவருக்கே ஒரு மாதிரி எடுத்து, எது தங்கச்சியா, அவனுக்கு தங்கச்சி இருக்குன்னு உனக்கு யார் சொன்னது, அவனுக்கு தங்கச்சியே கிடையாது, அவன் மட்டும் தான், நான் கிண்டல் பண்ணதே அவனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வார்த்தையை தூக்கி போடுவார். இவங்களுக்கு ஒரு மாதிரி யாரும் என்னது இது ஹீரோ சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தாலும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு இப்போ ஒன்றுமே புரியாது. இல்லை நீங்கள் தான் அவர் தங்கச்சி கிண்டல் பண்ணியிருக்கீங்கன்னு வாய்ப்பே கிடையாது, நான் தான் அவனுக்கு சொல்கிறேன்ல, அவனுக்கு தங்கச்சிலாம் யாருமே கிடையாது, நான் அவன் சின்ன வயசாக இருக்கும்போது அவனை கொஞ்சம் கிண்டல் பண்ணேன், அதெல்லாம் உண்மைதான், அதுக்காக தான் அவன் பழி வாங்குறன்ற பேரில் இப்போ வளர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னு இப்போ ஹீரோனுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுரும். அப்போ எல்லாமே கற்பனையா, எல்லாமே பொய் சொல்லியிருக்கானா என்கிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்போ ஹீரோ இதுக்கு மேலே எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா ஹீரோ முன்னாடியே வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்கும்போது, இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு அதான் சீக்கிரமாக வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோயின் வந்து கேட்கும்போது, நீ எங்கே போயிட்டு வரேன்னு கேட்கும்போது, இல்லை நான் சும்மா வெளியே போயிட்டு வந்தேன்னு, எல்லாத்துக்கும் போய் தான் சொல்வியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நான் சும்மா கிண்டல் பண்ணேன், நீ அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன்னு எனக்கு தெரியுது, நீ வீட்டில் இல்லைன்றனோ உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணேன், அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் அக்கா வீட்டுக்காரர் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டாராமே அப்படின்னு. இப்போ எனக்கு நல்லா தெரியுது உங்கள் அக்கா வீட்டுக்காரர் அந்த மாதிரி பண்ணதுனால நீ வருத்தத்தில் தான் இருப்பேன்னு எனக்கு தெரியுது, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் எதுவும் பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். இருந்தாலும் இவங்க வீட்டுக்கார நம்ப இவங்களுக்கு முடியாது. இதோட ஹீரோயின் வந்து ரொம்பவே பயப்படுவாங்க. இப்போ ஹீரோ ஏதாவது வம்பு பண்ணுவானோ, ஏன்னா அப்படின்னா அவன் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான், கோவப்படுறான், இன்றைக்கி ஏதாவது நம்மளை திட்டிடுவானோ அப்படி இப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார். இந்த தடவை வந்து ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே சந்தேகம் இல்லை, அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திருக்கா, அங்கே ஏதோ அப்படி பிரச்சனை நடந்திருக்கு, அதனால் நம்ம எதுவும் கிளப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துக்கிறாரு. இதை ஒரு சாக்கா வச்சுட்டு ஹீரோயின் அப்படியே அமைதியாக போய் படுத்துக்கிறாங்க. மறுநாள் காலையில் ஹீரோ கிளம்பி போனோன்னே இவங்க சத்தம் இல்லாமல் அவருக்கே தெரியாமல் இப்போ ஹாஸ்பிட்டல் வராங்க. அந்த மோமோ இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிற மாதிரி அப்படியே ஒரு வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு
பண்ணிகிட்டே வராங்க. அப்போ அவங்க அந்த ஹாஸ்பிட்டலை கிராஸ் பண்ணும்போது ஒரு ரூமில் வந்துட்டு பல பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்கிற ரூம் இருக்கும்ல, அந்த ரூமை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்க ஒன்று டக்குனு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அப்படியே வீல் சேரில் வெளியவே விட்டுட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு தேடி தேடி பார்க்குறாங்க. அந்த மோமோ அப்படின்ற மாதிரி சம்மந்தப்பட்ட ஃபைலையும் எடுத்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ அண்ணன்ற இருக்கிற இடத்துல பேர் வந்து ஹீரோட பேர் தானே இருக்கணும், இல்லை அது வேற யாரோட பேராக இருக்குது. அப்போ ஹீரோ வந்து உண்மையிலேயே அண்ணன் இல்லை அப்படின்றது இப்போ இவங்களுக்கு இன்னும் உறுதியாயிடுது. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் வச்சு சோஷியல் மீடியாலலாம் ஏதாவது அவங்க வச்சிருப்பாங்களா, அதை வச்சு பார்க்கலான்னு பண்ணும்போது ஈஸியாகவே அவங்களுக்கு அந்த ஐடியும் கிடச்சிருது. இப்போ அந்த சோஷியல் மீடியாவில் அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் காட்டும்ல, அதில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. அங்கே ஆப்போசிட்டில் பேசுகிற ஒரு பொண்ணு வந்து இருந்து இந்த மோமோ தான் பேசுது போல இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு உனக்கு உடம்புலாம் தேவையாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்குது. இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு நான் அவங்கள மீட் பண்ணணும், எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும் அவங்களும் அட்ரஸ் கொடுக்குறாங்க. அவங்க அட்ரஸ்க்கு போயிட்டு இவங்க ஹீரோட ஃபோட்டோ காட்டி இவங்க அவங்க அண்ணனான்னு கேட்கும்போது, வாய்ப்பே இல்லை, இவர் அண்ணன் இல்லைன்னு கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. இல்லை இவர் வந்து மோமோட அண்ணன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அண்ணனா இல்லாட்டி பாய் ஃப்ரெண்டாக இருக்குமான்னு கேட்கும்போது, அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. இவங்களுக்கு இப்போ ஒன்றுமே புரியல. இப்போ யார்கிட்ட இப்போ இதை பற்றி கேட்குறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். சரி இப்போதைக்கு வீட்டுக்கு போயிடலாம், அவன் நேரம் வீட்டுக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வருவாங்க. நினச்சது போலவே ஹீரோ அதுக்கு முன்னாடி வந்திருப்பாரு. எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே போகிற மாதிரி போவார். திரும்ப ரிட்டர்ன் வருவார். பொய் சொல்லாதன்னு பல தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப போய் சொல்லிட்டு இருக்கேன். நீ உங்கள் அம்மாவுக்கு நான் கால் பண்ணி கேட்டுட்டு அங்கே நீ வரலன்னு சொன்னாங்க, எங்கே போயிட்டு வந்த, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லை நான் அக்காவை பார்த்துட்டு வந்தேன், அவள் வந்துட்டு இப்போ விவாகரத்துக்காகலாம் அப்ளை பண்ணியிருக்கா அவர் புருஷனால், அதனால தான் பார்த்துட்டு வந்து. அப்படியா, உடனே உங்கள் அக்காவுக்கு நான் கால் பண்ணுறேன்னு. வேண்டாம், அவளே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, எதுக்காக அவளை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. போது நான் அந்த அக்காவை சொல்லலை, நான் சொன்னது இன்னொரு அக்கா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, இப்போ அந்த அக்காவுக்கு கால் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணுறாரு. இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப பயங்கரமாக பயம் ஒரு பக்கம், அழுக ஒரு பக்கம் வருது. இவன் தான் சைக்கோன்றது உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சுல, ஆனால் இப்போ என்ன பண்ணுவோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ இவனை பற்றி தான் அவங்க அக்காவுக்கும் தெரியறதுனால கால் பண்ணி இப்போ இவ வந்தாலா அங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவரை பற்றி தெரிஞ்சதுனால ஆமாம் வந்தா, இங்கே தான் இருந்துட்டு போனா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு மாதிரி நிம்மதியாகுது. உடனே டக்குன்னு போயிட்டு பொண்டாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாரு. போய் சொல்லாதீங்க, சொல்லுவேன் எத்தனை தடவை மாமா சொல்லிடுங்க, போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே மாறி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, என் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால தான் என்னால் ஃபோன் பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்புறம் சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து போயிடுற. இனிமேல் பொய் மட்டும் சொன்னேன் அப்படின்னா அதை என்னால் ஈஸியாகவும் கண்டுபிடிக்க முடியும், உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறாரு. அப்படியே அமைதியாக இருந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா அந்த தொப்பிக்காரர் இருக்கார்ல, அவரை பற்றின மொத்த டீட்டெயிலையும் ஹீரோயினுக்கு கலெக்ட் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. ஏன்னா அவர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அடுத்து தான் அவங்க அக்கா ஹீரோனோட அக்கா வந்து அந்த தொப்பிக்காரை மீட் பண்ண தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ இதில் யாருன்னா அந்த தொப்பிக்காரன் சைக்கோவா, இப்போ வீட்டுக்காரன் சைக்கோனா வீட்டுக்காரன் தான் சைக்கோவாக இருக்கான். உடனே இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ இந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டாங்களே, இப்போ அந்த தொப்பிக்காரனுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஹீரோயின். அதுவும் பாத்ரூமில் போயிட்டு கால் பண்ணுறாங்க. இவ போய் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சிட்டே இருக்காரு. அவர் வெளியே நடமாடுறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சது உடனே அந்த ஃப்ளஷ் அமுத்தி விடுறாங்க. ஓ அப்போ இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தான் அவர் நகர்ந்து போயிடுறாரு. அந்த பக்கம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கால் பண்ணுறாங்க அந்த நம்பருக்கு. அவரும் கால் எடுத்துறாரு. கால் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அவர் என்ன கேட்பாரு, அந்த தொப்பிக்காரு எதுக்கா என் நம்பர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு என் வீடு வரைக்கும் வந்திருக்கும் போது உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வர எனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, நீ மரியாதையாக சொல்லிட்டு எதுக்காக இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி நீ பண்ண அப்படின்னு உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. போலீஸில் பிடிச்சி கொடுக்குறது உன் புருஷனை தான் பிடிச்சி கொடுக்கணும், என்ன இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏதா இருந்தாலும் நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவார். ஏன்னா அவர் வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு, டிராஃபிக்காக இருக்குன்னு காலை கட் பண்ணிடுவார். ஹீரோயினுக்கு இப்போ ஒன்றுமே ஓடாது, எதுவுமே புரிய மாட்டேங்குது, நினச்சிட்டே இருப்பாங்க. 2 பேரும் தூங்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோவும் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த தொப்பிக்கார் வந்து ஹீரோயின் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிடுவார். நாளைக்கு இந்த இடத்துல வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு பார்த்து வச்சிருப்பாங்க. மறுநாள் ஹீரோ கிளம்பி ஆஃபீஸ் போனோன்னு அவர் மீட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. இப்போ ஹீரோனோட அக்காவும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. அதனால் அவர் மீட் பண்ணுறதுக்காக வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது நிறைய பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ், அந்த மாதிரி நிறைய ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து அவர் சொன்ன இடத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு தான் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்திருக்காரு. இங்கே வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காரு. இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோனோட அக்கா வர்றதுக்கு முன்னாடியே ஹீரோவோட அக்காவும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. 2 பேரும் இப்போ எதார்த்தமாக வந்துட்டாங்களா. இப்போ இவரால் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவர் மீட்டிங் போட்டது வேற ஆள் கூட, இப்போ மீட்டிங் நடக்கிறது வேற ஆள் கூட. இவனுக்கு வந்து ஹீரோ என்ன சொல்வார்னா, உனக்கு மாதம் நான் எவ்வளோ பணம் கொடுத்துட்டு இருக்கேன், அப்படியே உனக்கு பத்தாதா, இன்னும் கொஞ்சம் கூட நான் அதிகமாக கொடுக்குறேன், இந்த இடத்துலேருந்து நீ போயிடு, உன்னை கொண்டு எந்த விஷயமும் வரக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். வந்து என்ன சொல்வானா, இந்த மாதிரி பணம் கொடுத்துட்டு என் தங்கச்சியை விட்டுட்டு என்ன நீ போக சொல்கிறீல அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ உண்மையிலேயே என்னன்னா அந்த மோமோ வந்து இவரோட தங்கச்சி தான், தொப்பிக்காரோட தங்கச்சி தான். அவனு என்ன சொன்ன, இந்த பணம்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை, என் தங்கச்சி மாதிரி நிறைய பொண்ணு அவங்களோட வாழ்க்கையை வந்து நீ சீரழிச்சிட்டு இருக்கா, அதை நான் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச ஆரம்பிச்சு அந்த பணத்தை தூக்கி போட்டுருவாரு. பணத்தை தூக்கி போட்டவொன்னே அவங்க அக்கா இருக்காங்களா, ஹீரோட அக்கா வேகமாக போய் பணத்தை எடுக்க போவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி கோவமாக பேசுறதுனால பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அவர் கோவம் வந்துடும். உடனே இதெல்லாம் மலை உச்சியில் நடந்து இந்த ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு. டக்குன்னு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுனா அங்கேயே அவர் இறந்தும் போயிடுறாரு, அப்படியே உருண்டு போயிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ வந்து ரொம்ப பயந்துட்டு நிற்பார். நான் தள்ளி விழ அவனா போய் தான் விழுந்துட்டான்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு இங்கே அவர் கூப்பிட்டாரு, இந்த இடத்துக்கு வரலாமா என்னன்னு கேட்கறதுக்காக கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அவரோட ஃபோன் மட்டும் இங்கே கீழே கிடக்கும். அதை ஹீரோ எடுத்து பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப் நம்பர்லேருந்து கால் வருமா, என் ஒய்ஃப் தான் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதட்டப்பட்டுட்டே இருப்பார். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ எல்லா விஷயமும்
விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க 2 பேர் பேசுகிற வரைக்கும் பேசிட்டு இப்போ கிளம்பி அங்கேருந்து வந்துடுறாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா நாலு பின்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஹீரோ அவங்க அக்காவே மிரட்டிறான். இப்போ ஹீரோனை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானும் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ அங்கே தள்ளி விட்டவர் வந்து இருக்காரா செத்துட்டாரான்னு கூட தெரியல. அவரை காப்பாற்றணும்னு கூட நினைக்கவே இல்லை. நம்மளா தள்ளி விட்டோம் அவனா தானே போய் விழுந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே வந்துடுறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப நேரம் அவருக்கு கால் பண்ணிட்டே இருந்து அவர் எடுக்கலன்றவொன்னே வீட்டுக்கும் கிளம்பி வந்துருவாங்க. இப்போ ஹீரோவும் இங்கே வந்துருவாரு. பார்த்தீங்கன்னா ஹீரோ எதுவுமே தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காம அமைதியாக இருக்கார். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போ தான் அந்த தொப்பிக்கார நம்பர்லேருந்து இப்போ ஹீரோனுக்கு வந்து மெசேஜ் வருது. கிட்ட இருந்து தான் வரும். அதாவது ஹீரோ தானே அந்த ஃபோனை வச்சிருக்காரு. இப்போ தொப்பிக்காரோட ஃபோனை என்ன மெசேஜ் அனுப்புவாருன்னா, அவன் புருஷன் வந்து ரொம்ப நல்லவம்மா, நான் தான் அவனை தப்பாக நினச்சிக்கிட்டேன், அவனை பழி வாங்கணும்லாம் நினச்சேன், ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு தான் அவனை கூப்பிட்டேன், அதனால தான் மெசேஜே பண்ணுறேன், என்னால் வர முடியல, அவனை இனிமேல் இந்த மாதிரி சந்தேகப்படாத, அவன் கூட சேர்ந்து சந்தோஷமாக இரு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் போடுவோம். ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். டக்குன்னு ஹீரோ கிட்ட போய் கேட்பாங்க, என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் உண்மை கலந்த பொய்யாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவார். அப்போ இனிமேல் நம்ம 2 பேரும் எந்த பிரச்சனை நம்மளுக்குள்ள வேண்டாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசி 2 பேரும் அவங்க லைஃப்பை வந்து சந்தோஷமாக தொடங்கலான்ற முடிவுக்கே வந்துருவாங்க. இப்போ அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, இவர் தவறி விழுந்தாரில் அவருக்கு எதுவுமே ஆகலை, அங்கே அடிப்பட்டு நல்லா கிடக்கிறாரு. இருந்தாலும் அவர் என்ன ஆனாருன்னு தெரியாமல் 2 பேரும் போயிட்டாங்களா. இவர் தப்பி திணறி அந்த இடத்த பிடிச்சி மேலே ஏறி வந்தவர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாரு. மறுநாள் ஹீரோயினுக்கு கால் வருது. கால் வந்து என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள் அண்ணனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீங்கள் வாங்கணும்னு. எனக்கு அண்ணனே கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ இந்த தொப்பிக்காரனோட பேரை சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. விழுந்தடிச்சிட்டு இப்போ வராங்க. வேகமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே இருக்காரு. நீங்கள் தான் எனக்கு எல்லாமே மெசேஜ் பண்ணிட்டீங்களா, உங்கள் புருஷன் வந்து நல்லவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்லாம் பண்ணிட்டீங்களே, பெரிய திரும்ப எதுக்கு என்ன நேரில் பார்க்குறோன்னு சொன்னீங்கன்னு கேட்கும்போது, லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காத, என் ஃபோனை உன் புருஷன் திருடிட்டு போயிட்டான், அந்த மெசேஜ்லாம் உன் புருஷன் தான் உனக்கு அனுப்பிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஒரு அட்ரஸுக்கு போ, அங்கே ஒரு டைரி இருக்குது, அந்த டைரி எடுத்து நீ எல்லாத்தையும் படிச்சுன்னா உனக்கு எல்லாமே புரியும், அங்கே நிறைய டாக்குமெண்ட்ஸும் வச்சிருக்கேன், அதையும் பாரு, இந்த யூஎஸ்பின்னு சொல்லிட்டு அதையும் கொடுப்பாரு, இதை போட்டு பாரு, அப்போ தான் உனக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு, உன் புருஷனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. இல்லை அதை வாங்கிட்டு ஹீரோயின் வந்துட்டு அதை போட்டு பார்க்குறாங்க. அதை போட்டு பார்க்கும்போது ஹீரோ வந்துட்டு எப்படி அது இப்படி வாய்க்கு கூசாமல் தங்கச்சின்னு சொல்கிறாங்கன்னே தெரில. அந்த மோமோ பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காரு. எப்படிலாம் ட்ராக் பண்ணி, அதாவது அந்த பொண்ணை வலையில் விழ வச்சு லவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவளை மென்டல் ஆக்கி அவளை வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்காரு. பேர் எல்லாருக்கிட்டையும் தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் ஹீரோயின் அந்த இதுலேயும் இதில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஹீரோயினை எங்கெங்கெல்லாம் போகிறா வரான்னு பார்த்து அவங்கள போகிற இடத்துலலாம் ட்ராக் பண்ணி வேணும்னே அவங்கள இந்த லவ் ட்ராக் பண்ணி லவ்வில் விழ வச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு எல்லாம் முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். இப்போ என்ன வேறு இன்னும் இதுவும் எனக்கு சரியாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவர் சொன்ன அட்ரஸ் ஞாபகம் வருது. அங்கே போய் இந்த டைரியை படித்தா எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வருவாங்க. படிக்கும்போது தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. அதாவது ஹீரோவும் அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி அந்த மோமோ இருக்கலாம், அந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினை எப்போ பார்த்தாரோ அப்போ ஹீரோ வந்து அந்த பொண்ணை கலட்டி விட்டுட்டு ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது அவருக்கு ஒரு வேலை. இப்போ ஹீரோயினோட பெட்டராக கிடச்சாங்கன்னா அவங்கள ட்ராக் பண்ணி அவங்கள லவ் பண்ண வச்சுட்டு ஹீரோயினை கழட்டி விட்டுருவாரு. இதை அவங்க பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்போ தெரிஞ்சிருது தன்னை வந்து இந்த ஹீரோ வந்து கலட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இன்னொரு பொண்ணையும் அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு தெரிஞ்சு ஹீரோட்ட போய் சண்டை போடுது. அவர் வந்து இந்த மாதிரிலாம் ஒன்று எனக்கு பிடிக்கல, எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஏன்னா இப்போ இந்த பொண்ணியை இவ்வளோ இதாக பேசுது அப்படின்னா ஹீரோக்கும் மோமோக்கும் கல்யாணம் வரைக்கும் வந்துடுது. ஆனால் ஹீரோயினை பார்த்தோன்னா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாரு ஹீரோ. இந்த பொண்ணுகிட்ட புதுசாக ஃபர்ஸ்ட்லேருந்து பேசி பழகி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து கல்யாணமும் பண்ணிட்டாரு இந்த ஹீரோயினை. அதனால தான் அவங்க ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாங்க. கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இப்படி போயிட்டானே விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசொடைஞ்சு தான் அவங்க அந்த இதெல்லாம் டேப்லெட்லாம் போட்டு இப்போ இந்த நிலைமைக்கே அவங்க ஆளாக இருப்பாங்க அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு இந்த டைரி படித்து தெரிய வருது. ஹீரோயினுக்கு எப்படி இருக்குன்னா, தன்னால் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டாலா, இதுக்கு நான் தான் காரணமா அப்படின்ற மாதிரி அவங்க தன்னைத்தானே இது பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைரியை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க வீட்டுக்கார்ட்டே கேட்குறாங்க, இந்த டைரியை ஃபுல்லாகவே நான் படிச்சுட்டேன், எவ்வளோ மோசமானவன் நீ, பொய் சொல்லாதன்னு வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்லிட்டு நீ பொய்யை மட்டுமே பேசி வாழ்ந்துட்டு இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ எதுக்கு அந்த டைரியெல்லாம் படிச்ச அப்படின்ற மாதிரி தான் கேட்பாரு. ஏன் அதை பண்ணலாம் சொல்ல மாட்டாரு. அப்படி நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு பைத்தியக்காரன் பட்ட கட்டி என்னை வீட்லேயே அடைச்சி போட முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உழதுக்கு கூட ஆளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ பொய்யாவே இப்படி இருந்திருக்கே, ஏன் தான் என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ சத்தம் போடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உன் கூட வாழ்றதுல அர்த்தமே இல்லை, நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் எதுவும் பிளான் பண்ணுறதுக்குள்ள நடந்ததுனால அவர் அப்படியே நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மோமோவை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே வருவாங்க. வந்துட்டு நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத, நானும் இப்போ ஹீரோ விட்டு போகிறேன், எப்போனாலும் நான் உன்னை வந்து பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசும்போது, இப்போ அவங்க வந்துட்டு இவ்வளோ நாள் பேசாமல் இருந்து இப்போ வாய் திறந்து என்ன பேசுகிறாங்கன்னா, நீ அங்கேருந்து போயிடாத, நீ போயிட்ட அப்படின்னா இப்போ அடுத்த பொண்ணு இது உன் இடத்துல வரும், அதுவும் இது மாதிரி பாதிக்கப்படும், இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்து ஹீரோவால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு அது சரின்னு படுது. இவனை இப்படியே விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீடியோ ரெக்கார்டே பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஒய்ஃப் தானே ஹீரோ வந்து இந்த மாதிரி ஆள் அது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் சொல்லி ஒரு வீடியோவே போட்டு அப்படியே லைவாக வந்துட்டு போகிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஹீரோ பற்றி எல்லா விஷயம் தெரியப்படுத்திடுறாங்க. இதாவது ஹீரோயின் இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ வந்து ஹீரோக்கு வந்துட்டு அந்த பதவியெல்லாம் கிடைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாருமே பார்த்துருவாங்க. இப்போ ஹீரோ பற்றி எல்லா விஷயமும் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அங்கேருந்து வேகமாக ஹீரோ வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஹீரோனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவார். இப்போ இங்கே வந்தவங்க வந்து ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் தான் கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மோமோ பொண்ணு ஓரளவுக்கு சரியாயிட்டு அது பேசிகிட்டு இருக்கும். இப்போ ஹீரோ வந்து எங்கே கூட்டு வந்திருப்பாருன்னா, சின்ன வயசில் தங்கச்சியை வந்து கிண்டல் பண்ணாங்கன்னு ஒரு ஃபேக்டரியில் போய் ஒளிஞ்சுப்பான்னு சொன்னாங்கல்ல, அதை
அதெல்லாம் கட்டுக்கதை. இவரை கிண்டல் பண்ணும்போது இவர் தான் வந்து இங்கே ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பார். அந்த இடத்துக்கு இப்போ ஹீரோயினை கூட்டு வந்துட்டு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு உடனே நீ பண்ணுறது பேர் நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன் நீ என்ன இப்போ புரிஞ்சுக்காம இப்படி பண்ணுற நீ வேணுன்றதுனால தானே நான் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணேன் உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லி பேசுவார். நீ பண்ணுறது பேர் பிரியமோ லவ்வோ எதுவுமே கிடையாது இதெல்லாம் ஃபுல்லாக சைக்கோத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுவாங்க. எதுவுமே ஹீரோயின் கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே அவங்கள போட்டு பாடா படுத்து எடுக்கிறாரு. அதாவது அன்புன்ற பேரில் அவங்கள போட்டு அடிதடி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கா ரொம்ப முடியல. என்னை காயப்படுத்த மாட்டேன் என்னதான் நேசிக்கிறேன்னு சொல்கிறேன் இதுதான் உன்னோட லவ்வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. நீ எனக்கு வேணும் நீ உன்னை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லுவாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே போலீஸும் தேடி வந்துருவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்ன நான் உன்னை லவ் பண்ணுறேன் திரும்பவும் சொல்வார். நீ அந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் உண்மையாக இருந்தால் இதெல்லாம் உண்மையாக திருத்திக்கிட்டு வா அதுக்கப்புறம் நான் உன்னை ஏற்றுக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அது மாதிரி தலையாட்டுவார். அதாவது அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறார். அவர் திருந்தி வருவாராம். அந்த மாதிரி வந்து தலையாட்டிப்பார் போகுது. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு கல்யாண ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு ஒரு பீச்சில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க. இது வந்து ஹீரோ அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறாரா இல்லை வேற யாராவது இவங்களுக்கு வேற கல்யாணத்துக்காக ஃபோட்டோ எடுக்கிறாங்களா இல்லை ஹீரோ வந்து திருந்தி அவர்கிட்ட வந்துட்டாரா அப்படின்றது வந்து அடுத்த பார்ட்டில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். எபிசோடு ஒன்று இருக்குது. அதோட இது வந்து ஃபைனலாக முடிஞ்சிடும். அப்படி தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியில் சந்திக்கலாம்.